பூநிலாய வைந்துமாய் புனற்கண் நின்ற நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த காலிரண்டுமாய் மீனிலாயதொன்றுமாகி வேறு வேறு தன்மையாய் மீனிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரே, யார் நினைக்க வல்லரே. திருமழிசை ஆழ்வார் எனக்கு ஒவ்வொரு ஆழ்வாரையும் நான் வாசிக்கும் போது எனக்கு ஒரு மனப்பதிவு தோணும். இவங்க இப்படி இருப்பாங்க, ஒரு கேரக்டரா யோசிச்சு பார்க்கிறோம். ஆண்டாள் ஒரு சின்ன வயசுலயே பெரிய அறிவும் ஞானமும் உடைய, ஆனா ரொம்ப துருதுருப்பான ஒரு 18 வயசு பொண்ணு. அப்படித்தான் தோணும். ஒரு ரொம்ப பிரில்லியண்டான அசாத்தியமான அறிவுடைய ஒரு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா அவ ரொம்ப துடிப்பாகவும் ரொம்ப ஆர்வமாகவும் மன்னிக்கணும், ஒரு மாதிரி துணிச்சலோட இருக்கிற ஒரு பொண்ணை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தோணுமோ அத மாதிரி ஆண்டாள் மேல எனக்கு ஒரு மனப்பதிவு உண்டு. அவ எப்பவுமே ஆண்டாளை இப்ப இவங்களெல்லாம் சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப மரியாதையோட பன்மையில விழிக்கணும்னே தோண மாட்டேங்குது. அவ ரொம்ப ஒரு சின்ன பொண்ணுங்கிற மாதிரியான ஒரு உணர்வோட தான் ஆண்டாள் எப்போதும் மனப்பதிவுல இருக்கு. பெரியாழ்வார் ஒரு ரொம்ப பிரியமுள்ள ஒரு அப்பா. பசங்க தப்பு பண்ணா அவர் கண் கலங்கிடுவார், அவர் எழுதிருவாரு, ஐயோ நான் சரியா வளர்க்கலையோ பிள்ளைய அப்படிங்கிற மாதிரி. ரொம்ப ஒரு தன்மையான ஃபாதர் அவரு. ரொம்ப பிரியமுள்ள, பிள்ளைங்களை கடிஞ்சிக்க கூட தெரியாத ஒரு ஃபாதருங்கிற மாதிரி இமேஜ் பெரியாழ்வாருக்கு. இந்த திருமழிசை ஆழ்வாருக்கு வந்தோன்னு வைங்களேன், இந்த வீட்டுல அதாவது இந்த சிலருக்குத்தான் இது வயதான கோலம், விருத்த கோலம்னு சொல்றது. விருத்தம்னா வயதான, வயதான காலம். வயதான காலத்துல ஒரு அழகும் ஒரு குறும்பும் சேரக்கூடிய வரம் ரொம்ப குறைவான பேருக்கு தான் உலகத்துல உண்டு. நிறைய பேர் வயசாக வயசாக ஒரு நரி, ஒரு கிழட்டு நரி அல்லது இந்த ரெக்க விழுந்த ஒரு கழுகு மாதிரி அப்படியே மூஞ்சி உருன்னு எந்த நேரமும் சீரியஸா இந்த உலகமே நம்மளை ஏமாத்துறதுக்கு தான் இருக்குங்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. அலுப்பு சலிப்பு. அந்த காலத்துல நாங்க எல்லாமே அந்த காலத்துல நல்லா இருந்ததுங்கிற மாதிரி ஒரு டைலாக். இந்த காலத்துல எவனுக்கும் ஒன்றும் தெரியல, இந்த காலத்துல எவனுக்கும் பொறுப்பு இல்லை, இந்த புலம்பல், இப்படியாக இருக்கக்கூடிய பெரியவர்களை நீங்க நிறைய பார்ப்பீங்க. ஆனா நிஜமாவே ரொம்ப அனுபவத்தால் கனிந்து அறிவினால் முதிர்ச்சி பெற்ற ஒரு ஒரு வயதானவரை நீங்க பாத்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு சுவாரஸ்யமான நட்பு வேற கிடையாது. எனக்கு அப்படி சில நட்புகள் வாய்த்ததுனாலதான் நான் அதை சொல்ல முடியுது. அவங்கள்ட்ட போய் நீங்க அந்த பாட்டிகள் ஈஸியா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. குடும்பத்துல பாத்தீங்கன்னா நீங்க அம்மாட்ட சொல்ல முடியாத விஷயங்களை, அப்பாட்ட பேச முடியாத விஷயங்களை நீங்க பாட்டிகள்கிட்ட பேசலாம். ஏன்னா அந்த வயது தந்த அனுபவம், அந்த கனிவு காரணமாக அவங்க இந்த வழக்கமான சில இந்த கிளீஷேக்கள் எல்லாம் அவங்க ஈஸியா தாண்டிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு பொருட்டாவே இருக்காது இந்த விஷயம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய தாத்தாக்கள் இருப்பாங்க. அவங்கள்ட்ட எப்போதும் ஒரு குறும்பு இருக்கும். இப்படி கூப்பிட்டு ஏதாவது ஒரு 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 விடுகதை மாதிரி ஒண்ணு சொல்லி, இதை சொல்லு, பாத்தியா அப்படின்னு ஒரு புன்னகையோட அதுக்கு நம்மள பதில் சொல்றது, நம்மள அப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுத்து பாக்குறது, நம்ம திணறும் போது ஒரு குறும்போட ரசிக்கிறது, ஆனா ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அணைச்சி சொல்லி தர்றது. இப்படி தாத்தா ஒருத்தர் திண்ணையில உட்கார்ந்து இருந்தாருன்னா அவர் தான் திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வாருக்கு அவ்வளவு சுவாரஸ்யமான குறும்புகள் நிறைந்த, அதே நேரம் அந்த குறும்பு எல்லாமே அறிவினால் ஏற்படக்கூடிய குறும்பு. ஒரு விடுகதை போடுறேன் சொல்லு பார்ப்போம். அந்த ரேஞ்சுக்கு அவரு தன்னுடைய இவங்களை வாசகர்களோட அந்த விளையாட்டை அவர் எப்போதும் விளையாடுறாரு. அவருடைய நீங்க ரொம்ப அறிவோட தான் அவரை அணுக முடியும். அவர் செய்யற வித்தையெல்லாம் அப்படித்தான் போய் பார்க்க முடியும். அவர் அந்த அளவுக்கு நமக்கு ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டின் வழியாக, ஒரு மொழி விளையாட்டு, ஒரு அறிவு விளையாட்டு வழியாக நமக்கு நிறைய விஷயங்களை சொல்லக்கூடியவர். இப்ப எடுத்த உடனே முதல் பாட்டிலேயே ஒரு போட்டுடுறாரு. பூநிலாய ஐந்துமாய் புனற்கண் நின்ற நான்குமாய் தீநிலாய மூன்றுமாய் சிறந்த கால் இரண்டுமாய் மீநிலாயது ஒன்றும் ஆகி. சரி, ஐம்பூதங்கள் ஆகிட்டார், நம்ம ஏற்கனவே வாசிச்சிட்டோம். ஆனா இந்த ஐம்பூதங்கள்ல இருந்து நாம
நம்ம இதுல இருந்து நம்ம போகும்போதுதான் அடுத்து, அதாவது இது என்ன அப்படின்னா பஞ்சீகரண வித்தை அப்படின்னு உபனிஷத்துல சொல்றது ஒண்ணு உண்டு. அது சைவத்துல வைணவத்துல எல்லாருமே அதை பயன்படுத்துறாங்க. முக்கியமாக சாங்கியம் அதை பயன்படுத்தி நிறைய பேசியிருக்கு. பஞ்சீகரணம் என்றால் என்ன? இப்போ 5 பூதங்கள்னு சொல்லப்படுவதும் 5 கான்செப்டா அப்படியே தான் இருக்கு. ஆனா அது எப்ப மேட்டரா மாறுது, இந்த அப்டிராக்ட்ல இருந்து அது எப்படி மேட்டரா மாறுதுன்னா, இந்த பஞ்சீகரண வித்தை என்ன சொல்லுது, இந்த 5ம் இந்த 5ல 1 மீதி 4ஓட ஒரு காம்பினேஷன் போடும். அதே மாதிரி ஒவ்வொன்றும் இன்னொரு 4ஓட சேர்ந்து ஒரு காம்பினேஷனை போடும்போது உருவாகி வருவதே மேட்டர் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இந்த மேட்டர் எப்படி உருவாகி வரும்னா, இப்போ அதுக்கு ஒரு கணக்கு வேற இருக்கு. வித்யாரண்யர் எழுதின இதுல அதுக்கு ஒரு கணக்கு வேற அவர் சொல்றாரு. பஞ்சதசின்னு சொல்லி இன்னும் இருக்கு. நீங்க இவரு பேர் என்ன, இப்போ சின்மயானந்தா மிஷன் பாத்துக்கிற சுவாமி தேஜோமயானந்தா அதுக்கு ஒரு விளக்கம் எழுதியிருக்காரு. பஞ்சதசி அப்படிங்கிறதுக்கு சின்ன புக்கு தான், இங்கிலீஷ்ல நல்லா இருக்கும். பஞ்சதசியில வித்யாரண்யர் என்ன சொல்றாரு, இப்போ ஒரு கணக்கு, ஒரு பூதத்தை எடுத்துக்கங்க. ஒரு பூதத்தை எடுத்து அந்த ஒரு பூதத்துக்கு நம்ம ஒரு இது வச்சுப்போம். அதாவது அத சூக்கும பூதம் அப்படின்றது, சூக்ஷ்ம பூதம் அதான் நம்ம சொன்னாலே அப்டிராக்ட். அது ஒரு கான்செப்டா இருக்கு. அப்போ அது சூக்ஷ்ம பூதமா இருக்கு. இந்த சூக்ஷ்ம பூதத்தை எடுத்து சரி பாதியா பிரிங்க. அப்போ ஒரு பாதி ஹாஃப் அந்த பூதம் தான் இருக்கும். இப்போ உதாரணமாக ஏதாவது ஒன்னு எடுத்துப்போம். உதாரணமாக அக்னி அப்படின்னு ஒன்னு எடுத்துப்போம். அக்னிங்கிற சூக்ஷ்ம பூதத்தை எடுத்து 2ஆ பிரிப்போம். அப்ப 50% பாதிக்கு பாதி அக்னி இருக்கு. அப்ப மீதி இன்னொரு ஒரு பாதி இருக்கு இல்லையா, அந்த பாதிய 4ஆக பிரிங்க அப்படின்றாரு. அத 4ஆ பிரிப்போம். அப்போ 50% 4ஆ பிரிக்கிறோம். ஒரு 50% பூரா நெருப்பு தான், தீ தான் இருக்கு. இன்னொரு 50% 4ஆ பிரிக்கிறோம். இதை இப்படி கணக்கு போட்டு பார்த்தோம்னா, மொத்த வட்டமா ஒண்ணு வச்சுப்போம். இந்த மொத்த வட்டமும் 8 பாகங்களா பிரிக்கலாம் இல்லையா. இப்படி ஒரு பிளஸ் போட்டு குறுக்க கோடு போட்டோம்னா 8 பாகம் ஆயிரும். இந்த 8ல 4 பாகத்தை நீங்க இவங்களுக்கு கொடுத்துருங்க. 8ல பாதி அப்படியே அந்த அந்த எந்த பூதத்தை பிரிக்கிறோமோ அந்த பூதத்துக்கு அதை கொடுத்துடணும். தீய பிரிக்கிறோம்னா தீ 8ல 4 பாதிக்கு பாதி உட்காந்துருக்கும். அப்ப மீதி 1/4 பகுதி இருக்கு இல்லையா, அதாவது 1/8 வரணும். அந்த பகுதி ஒவ்வொன்றும் இப்படியே வரும். 1/8 அது இந்த இதுக்கு கொடுக்கணும், 2/8 இது கொடுக்கணும், 3/8 4/8 இந்த 4 பகுதியையும் மீதி இருக்கிற 4க்கும் பிரிச்சு கொடுத்துடணும். இப்படி இதே மாதிரி பூமி மண் எடுத்துக்கிட்டீங்கன்னா 50% மண்ணு, மீதி 4 பகுதியை 4 மீதி இருக்கிற பாதியை 4ஆ பகுந்து ஒவ்வொன்றுக்கும் கொடுக்கணும். இப்ப இந்த காம்பினேஷன்ல மாத்தி மாத்தி போட்டுதான் நீங்கள் பொருள் மேட்டர்னு பார்க்கக்கூடிய அத்தனையுமே இந்த காம்பினேஷன்கள் வழியாக உருவாகிறது அப்படின்னு சொல்றதுக்கு பேர் தான் பஞ்சீகரண வித்தை. அப்போ இந்த 5ம் ஒரு மேட்டரா இருக்கும்னா, பொருள்னு வந்தாலே நமக்கு கூடயே இன்னொன்னு வந்துடும். பொருள் தன்மை உடையது, பண்பு உடையது. பொருள்னாலே பண்பு உண்டு. மேட்டர்னு வந்துட்டாலே அதுக்கு ஒரு ஃபீச்சர் இருந்தே ஆகணும். அதான் ரூல். ஃபீச்சர் இல்லாத மேட்டர் ஒண்ணுமே கிடையாது. அப்ப ஒரு பொருள்னு அதுக்கு ஒரு பண்பு, ஒரு தன்மை வந்தே ஆகணும். அத நீங்க நியாயம், இந்த தர்க்க சாஸ்திரம் பேசும் பாருங்க, அது அவ்வளவு பிரமாதமா இருக்கும். பண்பு தான் பொருளா, பொருள் தான் பண்பான்னு ஒரு கேள்வி வைப்பாங்க. அந்த கேள்விக்கு இன்னை வரைக்கும் அது பயங்கர சுவாரஸ்யமான உரையாடலாக இருக்கும். இப்போ பால் என்பது ஒரு பொருள், அப்படிதானே? சரி, பாலினுடைய பண்புகள் என்ன? அது வெண்மை நிறமுடையது, அது நீர்மம், அதாவது ரசம், நீர்மமாக இருக்கக்கூடியது. அப்புறம் அது அதிலிருந்து நெய் பிறக்கிறது. இப்படியாக பண்புகள் எல்லாத்தையும் வைங்க. இப்ப இவங்க என்ன கேக்குறாங்க, சரி இந்த பண்புகள் எல்லாம் தான் அந்த பொருளா மாறுதா, இல்ல பொருளுக்கு தான் இந்த பண்பு இருக்கா? தர்க்க சாஸ்திரம் என்ன கேட்கும், சரி அப்ப ஒவ்வொரு பண்பா நீக்குனா மீதி என்னையா இருக்கும்? வெள்ளை நிறத்தை எடுத்துருவோம்,
நெய் அதுல இருக்குங்கிற பண்பை எடுத்துருவோம். பால் இனிப்பு சுவையுடையது, இனிப்பு சுவையை எடுத்துருவோம். பால் வெண்மை நிறமானது, வெள்ளை நிறத்தை எடுத்துருவோம். பால் ரசம், அதாவது நீர்மம், அப்ப நீர் அதுல இருந்து பிரிச்சிருவோம். மீதி என்னையா இருக்கும்? ஒண்ணுமே இருக்காது. அப்போ பண்புகள் தான் பொருளை உருவாக்குகின்றன அப்படின்னு அவங்க நிறுவுவாங்க. பொருளுக்கு பண்பு இல்ல, பண்புகளால் பொருள் உருவாகிறது. இப்படி பயங்கர விதண்டாவாதம்லாம் பயங்கரமான வாதங்கள்லாம் நடக்கும் அதுக்குள்ள. ஆனா பொருள் என்றால் பண்புன்னு வந்துடும், அதை புரிஞ்சுக்கிறோம் நாம. அப்போ நீங்க எப்போ சூக்ஷ்மமாக இருக்கிற பூதங்களை நீங்க இப்ப என்னவா மாத்திட்டீங்க? ஜடபூதம், ஜடம்னா உருவம், ஒரு பொருள், மேட்டர், மேட்டர்னா ஜடம். அப்போ ஜடபூதங்களா மாத்திட்டீங்கன்னா அது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பண்பு இருக்கணும் அப்படின்னு ஒரு போடு போடுறாங்க. சரி, என்ன பண்பு இருக்கு? மீ நிலாயது ஒன்றும். மீ நிலாய, நிலாயனா உயர்ந்த, மீ அப்படின்னா மிக உயர்ந்த, அதுக்கு மேல ஒண்ணும் இல்லாத ஒண்ணு. அது என்னது? அதுதான் ஆகாயம். ஆகாயத்துக்கு ஒரு பண்பு இருக்கு, அதான் மீ நிலாயது ஒன்றும் ஆகி. அது என்ன ஒன்று அப்படின்னா ஆகாயம்தான் சப்தத்திற்கான இது. ஆகாயத்தினுடைய தன்மை சப்தம், ஒலி. அததான் நாம ஓங்காரம் என்று சொல்லுகிறோம். அந்த ஓங்கார ஒலியினில் பிறந்தது, சப்தாகார விருத்தி, இந்த வானத்திற்கு கீழே ஒலியால் பிறந்தது அப்படின்னு தான் இந்த உலகத்தையே நம்ம சொல்றோம். ஆகவே வானுக்கு உரிய பண்பு ஒலி, சப்தம். அந்த அதிலிருந்து மேல போனோம்னா கால் இரண்டுமாய், சிறந்த கால் இரண்டு. கால்னா காற்றுன்னு ஏற்கனவே பார்த்திருக்கோம். காற்றுக்கு இரண்டு பண்பு இருக்கு. எப்படி இரண்டு பண்பு வருதுன்னா, நம்ம இந்த காம்பினேஷன் போட்டோம்ல, அதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. முதல் பண்பு அதனுடைய இயல்பு, அதுக்குன்னே இருக்கிற பண்பு. காற்றுக்குன்னே ஒரு பண்பு இருக்கு. அது என்னது அப்படின்னா ஸ்பர்சம், அதாவது தொடுகை, தொடுதல். அந்த தொடு உணர்வு அப்படிங்கிறது காற்றில் இருந்து வருது. இப்ப காற்று வீசுதுன்னா நாம அதை தொடு உணர்வால தான் உணர முடியுது, நம்ம மேல அது ஸ்பரிசிப்பதால் தான் உணர முடிகிறது. ஆகவே காற்றினுடைய தன்மை ஸ்பரிசிப்பது. இந்த காற்று ஆகாயத்திலிருந்து பிறக்கிறது. ஆகவே ஆகாயத்தினுடைய பண்பையும் தனக்கூட சேர்த்து வச்சிருக்கும். ஆகாயத்தினுடைய பண்பு என்ன? சப்தம். அப்போ இரண்டாவதாக வரக்கூடிய கால், காற்றுக்கு இரண்டு தன்மை ஆயிடுது. ஒண்ணு அதற்கே உரிய தன்மையாகிய ஸ்பரிசம் எனக்கூடிய தொடு உணர்வும், ஆகாயத்திலிருந்து பிறப்பதால் ஆகாயத்தினுடைய பண்பாகிய சப்தத்தையும் அதை வச்சிருக்கும். அதான் சிறந்த கால் இரண்டு. இப்ப அதுல இருந்து ரிவர்ஸ்ல போவோம். தீ, தீ நிலாய மூன்றுமாய். தீ மூன்று விதம், தீக்கு மூன்று பண்புகள் அப்படின்னு சொல்றாங்க. தீக்கு மூன்று பண்பு எங்க இருந்து வந்தது? தீக்கே உரிய இயல்பான பண்பு என்னன்னா வடிவம், ரூபம். அதாவது இந்த இடத்துல ரூபம்ங்கிறது வடிவம்ங்கிற பொருள்ல சொல்லக்கூடாது, தவறா சொல்லிட்டேன். ரூபம் அப்படின்னா இந்த இடத்துல காட்டுதல். நெருப்பின் ஒளியில தான் உங்களுக்கு விஷயங்கள் தெரியுது. இப்போ ஒரு கடும் இருட்டுல ஒரு இடத்துல நின்னீங்கன்னா உங்களை சுத்தி என்ன இருக்குன்னே தெரியாது. அதுக்கு ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்ன கதை இருக்கு. ஒரு மலைச்சரிவுல இருட்டுல போற நண்பர்கள் ரெண்டு பேர் விழுந்துடுறாங்க. விழும்போது ஒரு கிளைய பிடிச்சிடுறாங்க. இப்ப கிளைய பிடிச்சு தொங்கிட்டு இருக்காங்க. எவ்வளவு நேரம் தொங்குறோமோ, இருட்டுன்னா இருட்டு, அப்படி ஒரு இருட்டு, என்னன்னு தெரியல, கீழே எவ்வளவு பெரிய பள்ளத்துல விழ போறோமோன்னு தெரியல. ரெண்டு பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மரக்கிளைய பிடிச்சு தொங்கிட்டு இறைவனை வேண்டிட்டு இப்படிலாம் இருந்துட்டு இருக்கிறாங்க. விடிகாலையில வெளிச்சம் வரும்போது பார்த்தா அவங்க காலுக்கு அரை அடிக்கு கீழே தான் தரை இருக்கு. அவங்க ராத்திரியா கையை விட்டு இருந்தா டக்குன்னு குச்சி வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா இப்போ அதைத்தான் அவர் என்ன சொல்றாரு, அத மாதிரி இறைவன் எப்போதும் உங்க அருகிலேயே இருக்கான். ஆனா நாம இந்த மாயையாகி இருட்டால் சூழப்பட்டு ஏதோ ஒன்ன பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோம். இறைவன் நமக்கு ரொம்ப அருகில தான் இருக்கான், நாம தான் அவனை நம்புறது இல்லை. இறைவா காப்பாற்று அவன் சொல்லியிருந்தான்னா இறைவன் அதுக்கு வழி கொடுத்திருப்பான். இவங்க தங்களை தாங்களே காப்பாத்திக்க முயற்சி பண்ணி இப்படி ஆனாங்க அப்படின்னு பரமஹம்சர் அந்த கதையை சொல்லுவார். அப்போ அக்னி ரூபம்ங்கிறது என்னன்னா இந்த இடத்துல அறிவு, ஒளி என்கிற அர்த்தத்துல எடுத்துக்கணும். அப்போ தீ என்பது, அக்னி என்பது அதனுடைய இயல்பாகிய ரூபம் என்பதை காட்டக்கூடியதும் ஒளியை கொடுக்கக்கூடியது. அக்னி எதிலிருந்து பிறக்கிறது? காற்றிலிருந்து பிறக்கிறது. அப்ப காற்றினுடைய இயல்பு என்ன? காற்றினுடைய இயல்பு ஸ்பர்சம். அப்ப தீ சுடும். தீ சுடுன்னு எப்படி தெரியும் நமக்கு? தீ நம்மளை தொடும்போது தெரியும். அத தீக்குரிய பண்பு ஸ்பர்சம். அப்ப தீ வாயுட்ட இருந்து அந்த இதை எடுத்துக்கிடுச்சு. வாயு ஏற்கனவே ரெண்டை வச்சிருக்குல்ல,
அதனுடைய ஒன்னையும் இன்னொன்னு கடன் ஆகாயத்திட்ட இருந்து வாங்கின ஒண்ணு இருக்குல்ல, அது என்ன அப்படின்னா சப்தம், ஆகாயத்துல இருந்து. அப்போ இந்த சப்தமும் தீயோட சேர்ந்துரும். தீ எரியும் போது ஏற்படுகிற ஒலி சப்தம். அப்போ 3 பண்புகள் இப்ப தீக்கு வந்துருச்சு. அதான் தீ நிலாய 3 மாய். தனக்கே உரிய ரூபம் என்னும் பண்பு, இதுல இருந்து காற்றிடமிருந்து பெற்ற ஸ்பர்சமும் ஆகாயத்திடமிருந்து பெற்ற சப்தமும் ஆகிய 3 குணங்களோடு அக்னி விளங்குகிறது. அக்னியிலிருந்து தான் நீர் வருது. சூரியன்ல இருந்து தானே நீர் உருவாகி வரணும். அப்போ நெருப்பிலிருந்து நீர் பிறக்கிறது. அப்ப புனர்க்கண் நின்ற 4 மாய். அப்ப அதில் நிற்கக்கூடிய 4 குணங்கள் என்னலாம் அப்படின்னா, நீருக்கே உரிய குணம் வந்து ரசம், அதாவது சுவை. ரசம்னாலே இந்த நீர்மம் அந்த சுவைன்னு அர்த்தம். ரொம்ப ரசனைக்காரன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிக சுவை உடையவன், நன்கு சுவைத்து அனுபவிக்க தெரிந்தவன், அதுதான் ரசனைங்கிற பொருள். அந்த ரசங்கிற வார்த்தை தான் வேர்ச்சொல், வடமொழியிலிருந்து வந்தது. அப்ப ரசம் அப்படின்னா சுவை. நீர் தான் சுவையை கொடுக்கக்கூடியது. அப்ப நீர் தனக்கே உரிய தன்மையாகிய சுவை என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு, அது எதிலிருந்து வந்தது? அக்னியிலிருந்து வந்தது. ஆகவே அக்னியினுடைய வடிவமான, அக்னியினுடைய பண்பான ரூபத்தை அது கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா அக்னியோட ரூபம்ங்கிறது நீங்க டிஃபைன் பண்ண முடியாது. சதுரமா நெருப்பு எரியும் சார், வட்டமா நெருப்பு எரியும் சார் அப்படி சொல்ல முடியாது. அது இஷ்டத்துக்கு ரூபத்தை எடுக்கும். அதேதான் தண்ணிக்கும். தண்ணிக்கும் எந்த வடிவமும் கிடையாது. நீங்க எப்படி விடுறீங்களோ அப்படி வடிவத்தை அதை எடுத்துக்குமே தவிர, ரெண்டுக்குமே ரூபம் உண்டு, வடிவம் கிடையாது. நீருக்கும் சரி நெருப்புக்கும் சரி. அப்ப அந்த அந்த ரூபம்ங்கிறத எடுத்துக்குது. அப்புறம் அதை மாதிரியே அதுக்கு ஏற்கனவே 2 சேர்ந்து இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்தோம்னா ரசம், ரூபம், ஸ்பரிசம், சப்தம் ஆகிய 4 குணங்களோடு எது இருக்கிறது? புனர்க்கண், நீர் இருக்கிறது. இது அனைத்தையும் உள்ளடக்கி இருப்பது பூமி ஆகிய பிருத்வி. இந்த பூமி அதான் பூநிலாய. பூனா பூமி. இந்த பூமியில இந்த 5ம் இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற 4, ரசம், ரூபம், கந்தம், அதாவது ஸ்பர்சம், சப்தம். பூமிக்கு வாசனை, அதாவது நாற்றம். தமிழ்ல நாற்றம்னா துர்நாற்றம் இல்லை, நாற்றம்னாலே மனம்னு அர்த்தம். ஒரு வாசனை அதுக்கு இருக்கு. பூமிக்கு ஒரு மனம் இருக்கு. பூமி தான் மனத்தை உருவாக்குகிறது. அதுதான் பூமியினுடைய இயல்பு. ஆனா பூமியில் நீங்க சொன்ன 4மே உள்ள பூமியில இருக்கிறதுனால 4 குணங்களும் பூமிக்கு உண்டு. அதனுடைய இயல்பாகிய கந்தமும் சேர்ந்து கந்த சப்த ரச ரூப ஸ்பர்ச அப்படின்னு அதை வடமொழியில சொல்லிடுவாங்க. கந்தம் அப்படின்னா வாசனை, நாற்றம். அதற்கு நாற்றம், அதாவது ஒரு வாசனை, சப்தம், ரசம், ஒரு ரூபம், ஒரு ஸ்பரிசம். பூமியை தொட முடியும், மண்ணை தொட முடியும் உங்களால. இப்படி அனைத்துமாக 5ஐயும் கொண்டிருப்பது பூமி. அப்ப ஒன்றிலிருந்து ஒன்று இந்த பண்பு நிலைகள். இந்த பஞ்சீகரண வித்தை என்னன்னா, இப்படித்தான் இந்த அண்டம் உருவாகி வந்ததுங்கிறதுக்கான விளக்கம் இது அத்தனை. இப்ப இதுல நீங்க எத்தனை காம்பினேஷன் போட முடியும்னு யோசிச்சு பாருங்க. பஞ்சீகரணம் 5 காம்பினேஷனை பேஸ் காம்பினேஷனா வைக்குது. நீங்க அதை எத்தனை விதமா மாத்தி போட்டும் மேட்டர்களை உருவாக்கிக்கிட்டே போகலாம் அப்படிங்கிறது தான் அந்த லாஜிக். அதான் பஞ்சீகரண வித்தை. நீங்க எப்படி வேணாலும் அந்த இதை மாத்தி மாத்தி போடுங்க. அதை அதை அப்படி அப்படி இங்க இருந்து அந்த சூக்ஷ்மத்துல வந்து நீங்க வெவ்வேறு காம்பினேஷன்களை போட போட ஒரு ஜடம் உருவாகி வந்துகிட்டே இருக்கும். அதான் சூக்ஷ்மத்துல இருந்து ஜடத்துக்கு உருவாகிறது தான் அந்த காம்பினேஷன்கள், வெவ்வேறு காம்பினேஷன்களை தான் சொல்றாரு. அதுதான் பஞ்சீகரண வித்தை. அது எல்லாமே நீதான் அப்படின்னு ஒரு போடு போட்டார். எல்லாம் ஒன்று ஆகி இதோட நிறுத்தி இருந்தா அவர் வெறும் கற்றறிந்தவர். ஆனா அவருக்கு அடுத்து ஒரு வரி சொல்றாரு, வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணம். இப்படி பஞ்சீகரணம் வழியாக இந்த காம்பினேஷன் வழியாகத்தான் உருவாகுதுன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படி அல்ல. இதை தவிர வேறு வேறு தன்மையாக கூட அவன் இருப்பான். கணக்கு, இது வரும் கணக்கு தானே. இப்ப நம்ம என்ன சொன்னோம்? கணக்கு தானே சொன்னோம். 8ஆ பிரி, 8ல பாதியை எங்க கொடு, மீதிய 4ஆ பிரி, அதுல 1 சேர்த்துக்க. என்ன காம்பினேஷன் கணக்கெல்லாம் போட்ட. அப்ப நீ வந்து இந்த உலகத்தை உருவாக்குனது இறைவனது கணக்கை நீ போட்ட, கணக்கை நீ கண்டுபிடிச்சிட்ட. அப்படி ஒரு எண்ணம் வருது இல்ல நமக்கு. அதனால அடுத்த வரி சொல்றாரு, வேறு வேறு தன்மையா இதை தவிரவும் வெவ்வேறு தன்மை. இப்ப இந்த தன்மைங்கிற வார்த்தைங்க வந்துருச்சா, பண்புன்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுதான் தன்மை. த நேச்சர், த ஃபீச்சர், அதெல்லாம்.
அப்ப ஒன்னு நேச்சர், மீதி எல்லாம் ஃபீச்சர் ஆடட். அதாவது அந்த அதற்குரிய ஒன்றும் அதோடு இணைக்கப்படுகிற பிறவும் அப்படிங்கிறது. அதுல இன்னும் சுவாரஸ்யமா நிறைய பேசியிருக்காங்க. இப்போ எதிலிருந்து எதை எதை பிரிக்கலாம், எதை பிரிக்க முடியாது. இப்போ இப்போ பூமிக்கு மனம் உண்டு அப்படின்னா அந்த மனத்தை நீங்க பூமியில இருந்து பிரிக்கவே முடியாது. மீதி நாளையும் பிரிச்சிடலாம். ஏன்னா மீதி நாளும் மற்றதோட காம்பினேஷன் இதோட ஆட் ஆயிருக்குல்ல, அதை நீங்க பிரிச்சிடலாம். அதனுடைய இயல்பான ஒன்றை நீங்கள் பிரிக்க முடியாது. இப்போ அக்னிங்கிறதுல இருந்து ஒளியை நீங்க பிரிக்கவே முடியாது. நெருப்பிலிருந்து ஒளியை நீங்க பிரிக்க முடியாது. நெருப்பிலிருந்து நாற்றத்தை பிரிச்சிடலாமா? பிரிச்சிடலாம் சார். நாற்றமே இல்லாமல் எரியக்கூடிய நெருப்பு உண்டு சார். நீங்க தான் நாற்றத்தை அதோட சேர்க்கணும். இப்ப கேஸ் எரியுது, கேஸ் நாத்தங்கிறது அது கம்பெனில இருந்து சேர்த்து விடுறது, நமக்கு லீக் ஆனா தெரியணுங்கிறதுக்காக. இல்லைன்னா அந்த கேஸுக்கு நாற்றமே கிடையாது, வாசனையே கிடையாது. வாசனை இல்லாட்டி அது லீக் ஆகுறது நமக்கு தெரியாது. அதனாலதான் அந்த வாசனைய அதுல சேர்த்து விடுறாங்க. அப்போ நீங்க அந்த பிற பண்புகளை பிரிச்சிடலாம். ஆனா ஒளிங்கிறத நீங்க எப்படி பிரிப்பீங்க? பிரிக்க முடியாது. இப்படியெல்லாம் அதுல ஒரு விளக்கம் வச்சு விளையாடி இருக்காங்க. அப்ப இப்ப தன்மைங்கிறது இப்படி வகுக்கப்பட்ட தன்மைகளோட மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டா இல்லை. அதை தாண்டி வேறு வேறு தன்மைகளாகவும் நீ நிலாய வண்ணம் இறைவனாகிய நீ விளங்குவதை யார் நினைக்க வல்லரே. அதை எப்படி யாரால இதையெல்லாம் நினைச்சு பார்த்துட்டான்ல, அதான் அந்த வார்த்தையை போடுறாரு பாருங்க. யார் நினைக்க வல்லரே. எது வரைக்கும் நினைக்க வல்லவர்கள் நாம? மீனிலாயது ஒன்றுமாகி சிறந்தகால் இரண்டுமாய் தீனிலாய மூன்றுமாய் புனர்க்கண் நின்ற நான்குமாய் பூநிலாய ஐந்துமாய்ங்கிற வரைக்கும் பஞ்சீகரண வித்தையை அடிப்படையாக கொண்டு இப்படியெல்லாம் உலகத்தில் சூக்ஷ்ம பூதம் ஜடபூதமாக மாறுகிறது. எதன் வழியாக? அந்த காம்பினேஷன் வழியாக. இந்த காம்பினேஷன்களுக்கு வழியாக அதற்கு அது ஜடமாக மாறும்போது அதற்கு ஒரு தன்மை கிடைக்கிறது. ஒரு பொருள் உருவான உடனே அதுக்கு பண்பு வந்துருது. அது இன்னென்ன பண்பு இவ்வளவு நினைச்சு எழுதி வச்ச ஒருத்தனுக்கு அது மட்டும்தான் இறைவனானா? இல்ல, வேறு வேறு தன்மையாய் நீ நிலாயவன். அவன் இதை தாண்டிய வெவ்வேறு தன்மைகளாகவும் இறைவன் நிற்பான். அவனை யார் நினைக்க முடியும்? யார் நினைக்க வல்லரே. அந்த விளையாட்டு இவ்வளவு நேரம் எவ்வளவு இன்டெலிஜென்ட்டா எவ்வளவு பிரில்லியண்டா ஒரு விஷயத்த சொன்னவரு, அந்த கடைசி நொடியில அவருக்கே உரிய ஞானம் வந்து அந்த இடத்துல உட்காருது. ஆனா இதை இறைவன் நினைச்சிடாத. இப்ப நான் சொன்னது வெறும் கற்ற கல்வி. கல்வியை தீர்ப்பானும் நீயேன்னு பின்னாடி ஒரு பாட்டு வரும். கற்ற கல்வியும் அவனே, கற்ற கல்வியை தீர்ப்பானும் நீயே. கல்வியும் நீயே, கல்வியை தீர்ப்பானும் நீயேன்னு பாடுறாங்க. அதை அப்படியே டிஸ்ப்ரூவ் பண்ணக்கூடியவன் அவன் தான். அதனால அவனே நீதிபதி, அவனே குற்றவாளி, அவனே குற்றம் சாட்டுபவன், அவனே வழக்காடுபவன், எல்லாமே அவன் தான் செய்வான். அப்படி பண்ணக்கூடிய இடத்துல அந்த தன்மை, இதெல்லாம் தன்மை. அப்ப இதையெல்லாம் தெரிஞ்ச உடனே நான் ரொம்ப கெட்டிக்காரன், நான் அப்ப இறைவனின் படைப்பை புரிந்து கொண்டேன் நீ நினைச்சனா, அந்த இடத்துலதான் கிழவர் ஒரு புன்னகையோட ஒரு கொட்டு வைக்கிறாரு. வேறு வேறு தன்மையாய் நீ நிலாய வண்ணம் நின்னை யார் நினைக்க வல்லரு. உன்னை அப்படி யாரையா நினைக்க முடியும்? இவ்வளவு நினைச்சிட்டாங்கன்னாலும் அதுக்கு மேல நீ இருக்க, இது தாண்டிய தன்மையோட நீ வருவ. அதுதான் திருமங்கை ஆழ்வார், திருமழிசை ஆழ்வார். அந்த இடம் தான் அவருடைய அந்த பிரில்லியன்ஸுக்கும் இன்டெலிஜென்ஸுக்கும் மேல இருக்கக்கூடிய ஒரு 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 எக்ஸூபரண்டான ஒரு விஸ்டம் வந்து அவர்கிட்ட இருந்து வரக்கூடியத அனுபவிக்க முடியும். ஆறும் ஆறும் ஆறுமாய் ரொம்ப படுத்திட்டார் இந்த பாட்டுல. எடுத்து வச்சுக்கிறேன், ஒரே ஒரு நிமிஷம். எங்க எழுதி வச்சேன்? எங்க எழுதி வச்சிருந்தேன் முன்னாடி, அதை எங்கன்னு தேடி. ஆறும் ஆறு எடுத்துட்டேன், ஒரு நிமிஷம். ஆறும் ஆறும் ஆறுமாய் ஓர் ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாய் ஏறு சீர் இரண்டும் மூன்றும் ஏழும் ஆறும் எட்டுமாய் வேறு வேறு ஞானம் ஆகி. இப்ப இந்த இடத்துல கவனிங்க, எது ஞானம்? இப்ப முதல்ல என்ன சொன்னாரு? முதல் பாட்டுல தன்மை, அதை குறித்து சொன்னாரா? ஒரு பொருளினுடைய ஒரு பொருள் எப்படி உருவாகி வருகிறது, அதன் பண்பு எப்படி உருவாகி வருகிறதுன்னு முதல் பாட்டுல சொல்லிட்டார். மனுஷன் படிச்சவன் தெரியுது இல்லையா, மேன் ஆஃப் லெட்டர்ஸ், ஸ்காலர். அடுத்ததுல இன்னொன்னு சொல்றாரு, எது ஞானமாகிறது, நீ அதில் உணரத்தக்கது என்ன, அதுதான் ரெண்டாவதுல வராரு.
அந்த வார்த்தை போடுறாரு பாருங்க. அது வேறு வேறு தன்மையாயின்னு முதல் பாட்டுல, ரெண்டாவது பாட்டுல வேறு வேறு ஞானமாகி. சரி, எதெல்லாம் ஞானம்? ஆறு ஆறு ஆறுமாய் 3 6 சொல்றாரு. முதல் 6 என்ன அப்படின்னா வேதத்தை குறித்த 6ன்னு அது சொல்லப்படுகிறது. அதாவது அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரக, அதாவது பிரதிகிரகம். இந்த 6ம் இந்த 6ம் வந்து அந்தணருக்கு சொல்லப்பட்டு இருப்பது. அறுதொழில் அந்தணர் அப்படின்னு தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடப்படுவது இந்த 6 தொழில்கள். எதெல்லாம்? அத்தியனம். அத்தியனம்னா வேதத்தை சொல்லுவதுன்னு சொல்லக்கூடாது, உச்சரிப்பது. ரிசைட்டிங், அதான் சரியான வார்த்தை. வேதத்தை உச்சரிப்பது அத்தியனம், அதற்குரிய முறையில் சொல்வது. அத்தியாபனம், வேதத்தை கற்பித்தல், எப்படி உச்சரிக்கணும்னு பிறருக்கு சொல்லித் தருவது. யஜனம், யஜனம்னா யாகம் செய்வது, அவன் யஜ்ஞம் பண்ணணும், அதான் யஜனம். அப்புறம் யாஜனம், பிறருக்கு செய்து வைக்கணும். யஜனம் எனக்கு நானே பண்ணிக்கிறது, யாஜனம் பிறருக்காக நான் செய்து வைப்பது, அதை செய்யணும். அப்புறம் என்ன பண்ணணும்? தானம். தானம்னா இந்த இடத்துல கொடுப்பது இல்லை, பெறுவது. அந்தணன் தானம் பெற வேண்டும், ரூல் அது. அதனாலதான் நீங்க அந்தணனுக்கு ஒண்ணு கொடுத்தா அவன் மறுக்க கூடாது. அந்தணனுக்கு நீங்க ஒண்ணு கொடுத்தீங்கன்னா அவன் அதை வேண்டான்னு மறுக்க கூடாது. அது அந்தணனுக்குரிய ரூல் அது. அது பேர் தானம். அவன் பெற வேண்டும். பெறக்கூடிய தானத்தை அவன் என்ன செய்யணும்? பிரதிகிரகம், மறுபடியும் அவன் தானம் செய்யணும். தானம் பெற்று தானம் கொடுக்க வேண்டும், அதுதான் ரூல். பிறருக்கு அந்த ரூல் கிடையாது. நீ தானம் பெற்றுக்கோ, கொடுக்கணுங்கிறது கிடையாது. ஆனா இவனுக்கு உண்டு. நீ தானம் பெற்றனா, தானம் பெற்றதுல ஒரு பகுதியாவது நீ இன்னொரு முறை இன்னும் பிறருக்கு தானம் செய்தே ஆக வேண்டும். அவன் ரூலே அதுதான். இந்த 6, முதல் 6 இதுதான். அத்தியனம், அத்தியாபனம், யஜனம், யாஜனம், தானம், பிரதிகிரகம் ஆகிய 6 அவன் செய்யணும். அந்த 6 ஆகி இன்னொரு 6 என்ன? காலங்கள். வசந்தம், கிரீஷ்மம், வர்ஷம், சரத், ஹேமந்தம், சிசிரம் என்று சொல்லப்படக்கூடிய 6 காலங்கள். 6 காலங்களாகி இன்னொரு 6 என்ன? 6 வகையான வேள்வி, 6 வகை யஜ்ஞங்களாகி ஆக்ஞேயம், அப்புறம் அக்னிஹோமியம், உபாம்சுஜாயம், ஐந்தரம் ததி, ஐந்தரம் பய, ஐந்திரோஞய அப்படின்னு சொல்லி ஒரு 5 வகை யாகங்களை சொல்றாங்க. அதாவது இந்த 5 வகை யாகங்களை வடமொழியில் நம்ம இப்படி சொல்லிட்டோம். சிம்பிளா புரிஞ்சுக்கிறதாக இருந்தால், ஒண்ணு வந்து தேவதைகளுக்காக செய்யப்படுவது, இரண்டாவது அக்னியினுடைய கருணையை பெறுவதற்காக செய்யப்படுவது. அதாவது அக்னியினுடைய கருணை என்பது அறிவினுடைய விருத்தியாக நம்ம இங்க பொருள் கொள்ள வேண்டும். அக்னியை வணங்குதல்னா அறிவை பெறுதல்னு அர்த்தம். அதே மாதிரி தேவதைகளுக்கானது ஆவாகனியம் பின்னாடி வரும், அதான் ஆக்ஞேயம். அது வந்து தேவதைகளை வணங்கி செய்யப்படுவது, தெய்வங்களை வணங்கி செய்யப்படுவது. உபாம் சுஜாயம், அதாவது நமக்கு வந்து இந்த இது எல்லாத்துக்கும் எதையாவது ஒன்று வேள்வியில, இப்போ உதாரணமா புத்திரகாமேஷ்டியாகம் மாதிரி ஏதோ ஒன்று எனக்கு வேணும்னு கேட்டு செய்யப்படுவது. இயற்கையினுடைய சக்திகளுக்கு வணங்கி செய்யப்படுவது. அப்புறம் இயற்கையிடமிருந்து ஒன்றை கேட்பது, மழை வர சொல்லி மழை தா அப்படின்னு கேட்கக்கூடியது ஒன்று. அப்புறம் ஐந்திரோஞயம், அதாவது அனைவருக்கும் நலனை தருவதற்காக, ஒரு வியாதி வந்துருச்சு அப்படின்னா அனைவருக்கும் நலனை தருவதற்காக செய்யப்படுவது. இப்படியாக நீங்க வெவ்வேறு விதங்கள்ல யாகத்தை பிரிப்பாங்க. அந்த மாதிரி 6 வகையான யாகங்கள். இந்த 6மே அவன்தான். 5 5 5 மாய், அது என்ன 3 5 மாய்? ஒரு 5 என்னன்னா பிரீத்தி வஸ்துன்னு சொல்லக்கூடிய 5. அதாவது யாரையெல்லாம் நீங்க இப்போ 6 வகை இது சொல்றோம் இல்லையா, பிராமணனுக்கு 6 வகை கடமை சொல்ற மாதிரி 5 வகையாக அவன் வந்து பிரீத்தி செய்யணும். பிரீத்தி செய்யணும்னா அந்த தேவைகளை நிறைவேற்ற வேண்டும்னு அர்த்தம். அவங்க வந்து உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கப்பா, அந்த 5 பேருக்கு நீ செய்யணும். அது என்ன 5 பேருக்கு? தேவ, பித்ரு, பூத, மானுஷ்ய, பிரம்ம. அதை யஜ்யமாக சொல்லுவாங்க, பிரம்ம யஜ்யம்பாங்க. பிரம்ம யஜ்யம், மனுஷ்ய யஜ்யம், அப்புறம் பூத யஜ்யம், பித்ரு யஜ்யம், தேவ யஜ்யம். அப்படின்னா ஒன்றும் இல்லை. தேவ யஜ்யம்னா தேவர்களுக்கு நீ செய்ய வேண்டியது.
தேவர்களை நீ வணங்க வேண்டியது, அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அவிர்பாகத்தை கொடுப்பது, அவர்களுக்கான இந்திரனுக்கு செய்ய வேண்டியதை செய், வருணனுக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கிற மாதிரி அது தேவர்களுக்கு செய்ய வேண்டியது. பித்ரு, உன்னுடைய முன்னோர்களுக்கு நீ செய்ய வேண்டியது, அவர்களெல்லாம் உன்னை எதிர்பார்த்திருக்காங்க, அவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டியது. அவங்களுக்கு நான் திதி கொடுக்குறேன், அவங்களுக்கு நான் வந்து காரியங்களை சரியா செய்யறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கொடுக்க வேண்டியது. பூதம், பூதம்னா பஞ்ச பூதங்கள், மண்ணுக்கு, நம்ம சுத்தி இருக்கக்கூடிய 5 விதங்களில் நம்மை இது பண்ணக்கூடிய, துறந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த 5 பூதங்களுக்கும் நாம செய்ய வேண்டியது இருக்கு. நீருக்கு போனீங்கன்னா நீரை வணங்காமல் நீர்நிலையில் இறங்கக்கூடாது, நீர்நிலையில எடுத்த உடனே காலை கொண்டு வைக்க கூடாது, அதை கைகளால் தொட்டு தலையில் தெரித்து கண்களில் ஒற்றி கொண்ட பிறகே நீருக்குள் கால் வைக்க வேண்டும். இப்படி எல்லாம் இருக்கு. ஆச்சார கோவை படிச்சீங்கன்னா தெரியும், உடுத்த ஆடை நீருள் வெளியார், நீந்தார் உமியார், இப்படி எல்லாம் வருது. அது நீங்க இடுப்புல ஆடையை உடுத்தி தண்ணியில இறங்கி குளிக்கிறீங்க. இப்ப இடுப்புல கட்டியிருந்த துண்டை அலசணும்னா அந்த துண்டை அலசி அந்த ஆத்துக்குள்ளேயே அந்த குளத்துக்குள்ளேயே பிழிய கூடாதாம். உடுத்த ஆடை நீருள் பிழியார். எந்த ஆடை அணிந்து குளித்தோமோ அந்த ஆடையை அலசுனா அந்த தண்ணியை அந்த குளத்து தண்ணிக்குள்ள, அந்த ஆத்து தண்ணிக்குள்ள அது திரும்ப பிழியாதங்கிறாங்க. நீந்தார் உமியார், நீந்தும் போது வாயை அப்படி கொப்பளிச்சு தண்ணியை துப்பாத, தண்ணிக்குள்ளேயே துப்பாதன்றாங்க. இவ்வளவு ரூல் இருக்கு. இது எல்லாமே வந்து பூத யஜ்ஞம். மரங்களை வெட்டுவதற்கு முன்னாடி மரத்துக்கு அனுமதி கேட்கணும், அந்த மரத்துல இருக்கிற இதுகளுக்கு, தேவதைகளுக்கு பிரீதி பண்ணணும், அதுகிட்ட பெர்மிஷன் வாங்கி தான் வெட்டணும். இப்படி நிறைய இருக்கு ரூல்ஸ் எல்லாம். சும்மா எல்லாம் மரம் வெட்ட முடியாது, அதை சொல்லிடுவாங்க. தென்னை மரத்தை வெட்டுனா குடும்பம் வழங்காம போயிரும்பாங்க. ஆகவே அனுமதி வாங்கி வெட்டணும். இதை மாதிரி நம்ம நீங்க நினைச்சு பார்த்தா மூட நம்பிக்கை மாதிரி இருக்கும். ஆனா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரூல் இருக்கு. நீர்நிலையை தூர்ப்பவனுக்கு வந்து வம்சம் நாசம், வம்ச நாசம்னு அதை சொல்றது. கல்வெட்டு ஒண்ணு இருக்கு, நீர்நிலையை தூர்ப்பவன் அவனது வம்ச நாசத்திற்கு வழிவகுத்துக் கொள்ளுகிறான் அப்படின்னு. அவன் எப்படி நீர் தூர்ந்து போகிறதோ அது மாதிரி அவன் வம்சம் தூர்ந்து போயிடும். அப்படி சாபம் கொடுத்திருக்காங்க. நீர்நிலைகள் மேல அவ்வளவு கவனத்தோட இருந்திருக்கிறாங்க. நெருப்பிட்ட விளையாடக்கூடாது, இன்னைக்கும் நெருப்பை மிதிக்க கூடாது, நெருப்பை மிதிக்க கூடாது. இன்னைக்கும் நெருப்புக்கு வந்து அவ்வளவு மரியாதை உண்டு, நெருப்பை மிதிக்க கூடாது. நெருப்பை வந்து நெருப்பை நோக்கி உள்ளங்கால காட்டக்கூடாது, ரூல். அதான் நெருப்புக்கு நேரம் கால் நீட்டாத, நெருப்புக்கு நேரம் கால் நீட்டாத. வீட்டுல விளக்கேற்றி வச்சிருக்கும் போது நீங்க நெருப்பை நோக்கி காலை நீட்டக்கூடாது, நெருப்புக்கு உள்ளங்கால காட்டக்கூடாது. ஏன்னா அது ஒரு முக்கியமான விஷயம். அது நமக்கு அடங்கி நமக்கு பயன் கொடுத்துக்கிட்டு இருக்கே தவிர அது நினைச்சா எல்லாத்தையும் ஒரு நொடியில அழிச்சிடக்கூடிய ஒண்ணு. அப்பேற்பட்ட பெரும் பூதம் வந்து நமக்காக இப்படி உட்கார்ந்துருக்கு. இந்த மண், நாம் அதை எவ்வளவு அகழ்ந்து எல்லாம் செய்யறோம், அது மேலதான் அத்தனையும் செய்யறோம், அதை குடைஞ்சு எடுக்கிறோம். நமக்கு தேவையான அனைத்தையும் பூமியில இருந்து தான் பெறுகிறோம். நீர், இது இப்ப பயிர்கள், நமது உணவு, அத்தனை நாம் இருக்கக்கூடிய இருப்பிடம், இது அனைத்தையும் இந்த பூமியில இருந்து தான் பெறுகிறோம். ஆகவே பூமிக்கு அவ்வளவு மரியாதை கொடுக்கணும். அதனாலதான் பூமி பூஜைன்னு சொல்றாங்க. நான் இந்த இடத்துல குடியிருக்க போறேன், அந்த மந்திரங்களை படிச்சீங்கன்னா தெரியும். உன்னை நான் தோண்டுவேன், உனக்கு அதையெல்லாம் நீ பொறுத்துக்கணும் எனக்காக, நீ தாயானவள் எனக்கு, உன் மடி மீது நான் வந்து அமர போறேன். ஆகவே நான் செய்யக்கூடிய இந்த சிரமங்களை பொறுத்து கொண்டு இந்த இடத்துல வீடு கட்டுவதற்கு எனக்கு நீ ஒத்துழைப்பாயாகன்னு கேட்கறது தான் பூமி பூஜை. அஸ்திவாரம் தோண்டி அதுக்கு ஏன் பால் விடுறோம், அஸ்திவாரத்துல பால் ஏன் பசும்பால் விடுறோம், அவள் தாய்ங்கிறதுனால அவளுக்கு அந்த பாலெல்லாம் கொடுத்து அவளை மரியாதை பண்ணி இந்த இடத்துல நான் வரப்போறேன், கொஞ்சம் சிரமமெல்லாம் இருக்கும் பார்த்துக்கோ அப்படி சொல்றோம். அந்த அளவிற்கு நமக்கு வந்து அந்த அந்த 5 விதங்கள்ல நம்ம இந்த நான் பூதத்துக்கு மட்டும் இதை சொல்லிட்டு இருக்கேன். அதே மாதிரி சக மானுடன், வந்தவனுக்கு ஒரு வாய் சோறு போடு, பசித்து வந்தவனுக்கு ஒருவேளை உணவிடு, இதெல்லாம் மனிதர்களுக்கு நீ செய்ய வேண்டிய உதவி. பிரம்மம், இது எல்லாத்துக்கும் போகத்தான் நீ பிரம்மம், இறைவனுக்கு நீ செய்ய வேண்டியது. இறைவன் வெயிட் பண்ணிட்டே இருக்கான், எங்கிட்ட நீ வருவியா, என்னை நீ நினைச்சு பார்ப்பியா, உன்னை நான் கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு. இப்படி 5 வகை பிரீதிகள் இருக்கு. தேவர்களுக்கு செய்ய வேண்டியது, முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியது, பூதங்களுக்கு இயற்கையின் சக்திகளுக்கு செய்ய வேண்டியது, இப்ப சக மனிதர்களுக்கு செய்ய வேண்டியது, இறைவனுக்கு செய்ய வேண்டியது ஆகிய 5 பிரீதிகள் இருக்கு. அதான் முதல் 5. 2வது 5 என்ன? 5 வாயுக்கள், பிராண அபான வியான உதான சமான. இந்த 5 வாயுக்கள், 10 வாயுக்கள் இருக்குன்னு நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிராணன், சமானன், இதெல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? இதுல 5 வாயுக்கள் மட்டும் ஏன் முக்கியம் அப்படின்னா, இந்த 5 வாயுக்கள் தான் வந்து நம்மளது இயல்பான இயக்கத்தில் செயல்படக்கூடிய வாயுக்கள். மீதி எல்லாம் அப்பப்ப விசிட் பண்ணும்.
அவ்வளவுதான். இந்த பிராணன் நம்முடைய மூச்சு, இதயம், நுரையீரல், சுவாசத்தோட சம்பந்தப்பட்டது. அபானன்கிறது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வாயு. அதான் நம்ம இந்த என்ன காற்று பிரிதலுக்கு நாம அபான வாயுன்னு தான் சொல்றோம். அதை மலஜலம் பிரியக்கூடிய வாயுவாக அபான வாயுவை சொல்றோம். இது வியானம். வியானம்ங்கிறது நம்முடைய உடல் முழுவதும் ஓடக்கூடிய இரத்த ஓட்டத்தை செய்யக்கூடிய வாயு. அதான் இயக்க ஆற்றலாக சொல்லப்படுவது. அப்புறம் நம்முடைய சமானன் அப்படிங்கிறது நமது உடலின் உணவை ஜீரணிக்கக்கூடிய வாயு. அது இறைப்பை சிறுகுடல்ல தான் அது இருக்கான், சமானன்கிற வாயு. அந்த சமானன் டிஸ்டர்ப் ஆயிட்டாதான் நீங்க இந்த ஈனோ குடிக்கட்டுமா ஜெல்சில் குடிக்கட்டுமான்னு வரீங்க. சமானன் தான் சமப்படுத்துறது. அது சமநிலை குலைந்து போச்சுன்னா உங்களுக்கு அது தெரியும், எது கழிச்சிட்டு வருது, நெஞ்சு கரிச்சிக்கிட்டு வருது, இந்த டயலாக் எல்லாம் அப்பதான் வருது. ஸோ சமானன்கிறது அங்க இருக்கிற வாயு. ஸோ பிராணன், சமானன், வியானன், அபானன், அப்புறம் உதானன். இந்த இந்த வாயுக்கள். உதானன்கிறது உங்க ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் பெரியாழ்வார பார்க்கும்போது, நம்ம உடலில் உயிரை கட்டுப்படுத்தி நிறுத்தி வச்சிருக்கக்கூடிய வாயு உதானன் தான். அவருக்கு வேற எந்த வேலையும் கிடையாது. ஒன்லி அவரு இந்த வால்வு மாதிரி, ஒன் சைடு வால்வு மாதிரி, யூனிசைடு வால்வு, யூனிவால்வு மாதிரி அப்படியே இந்த தொண்டைக்குழியில மிடர் ஆடம்ஸ் ஆப்பிளுக்கு மேல அவர் நிக்கிறாரு. அதுக்கு கீழே அதை தாண்டி எதுவும் போக விடாதபடி கண்ட்ரோல் பண்றாரு. ஒரே ஒரு டைம் மட்டும் இவர் அந்த இடத்த விட்டு கிளம்பி மேல போயிருவார். அதுதான் மூச்சை விடுறதுன்னு அர்த்தம். மூச்சு இழுத்து செத்தவன் இல்லை, மூச்சு விட்டு செத்தவன் தான் உண்டு. மூச்சை விட்டாருன்னு தான் சொல்றோம். மூச்சை விடுதல்னா இந்த உதாரணம் என்ன செய்யும், தொண்டைக்குழியில இருந்து கிளம்பி மேல அன்னத்துக்கு போய் வாய் வழியவோ மூக்கு வழியவோ பிரிஞ்சு வெளியில போயிடும். அப்படி போயாச்சுன்னா இந்த உடல் உயிரற்றதாயிரும். ஆகவே உதாரணனுடைய வேலை இருந்து அப்படியே அந்த இடத்துல உட்காந்து பாத்துக்கிறதா. அவன் எந்திரிச்சிட்டான்னா அதான் இழுத்துட்டு கிடக்குன்னு சொல்றது. தொண்டைக்குழியில உசுறு இருக்கு, தொண்டைக்குழியில இழுத்துட்டு இருக்குன்னு சொல்றது உதாரணங்கிற வாயுவை. இந்த ஐந்தும் நமது இயக்கத்தோடு, உடல் இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டதால் இந்த 5 வாயுக்களும் 10 வாயுக்கள் தசவாயுக்கள்னு பேரு. அதுல பஞ்ச வாயுக்கள்னு சொல்லப்படுகிற 5 வாயுக்கள் முக்கியமாக சொல்லப்படுகிறது. அதுதான் 2வது 5ஆ சொல்றாரு. 3வது 5 நாம் பயன்படுத்தக்கூடிய அக்னியை 5 வகை அக்னிகள் இருக்கு. கார்கபத்தியம், அத கிரகபத்தியம்னு சொல்லுவாங்க. அதாவது வீட்டுல ஔபாசனம்னு சொல்லி பிராமணர்களுக்கு சொல்லப்படுவது. நித்திய அக்னி அதை வச்சிருக்கணும், ஒரு நெருப்பு. அதான் அவங்களுக்கு பேரே தீ ஓம்புதல் அப்படின்னு அவங்க தொழில சொல்லுவாங்க. அந்தணர்களுக்கு பணி தீ ஓம்புதல். அப்படின்னா என்ன அர்த்தம்? அக்னி அப்படிங்கிற ஒண்ண அவர்களுக்கு இப்ப எங்களுக்கு பூணல் போடும்போது ஒரு அக்னி வழங்கப்படும். யார்கிட்ட இருந்து? என்னுடைய தகப்பனார்ட்ட இருந்து வந்த அக்னின்னு ஒரு பிரி வழங்கப்படும். அதுக்கு நான் சமிதாதானம்லாம் செய்து அந்த அக்னியை தொடர்ந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அந்த அக்னியிலிருந்து நெருப்பு எடுத்துதான் என் திருமண சடங்கே நடக்கும். அந்த அக்னியினுடைய ஒரு பகுதியை எடுத்துட்டு போய் தான் எனக்கு கொல்லி போடுவாங்க. அப்ப அந்த அக்னி என் கூட இருந்துகிட்டே இருக்கும். ஒரு அக்னி என் கூட தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும். அந்த அக்னியை பிரிச்சு எடுப்பாங்க. ஒன்னு ஸ்ரௌதன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்ரௌதம் மெயின்டைன் பண்றதுதான் ஸ்ரௌதி. அதுல இருந்து ஒரு பகுதியை எடுத்து நீங்க எதுக்கு பயன்படுத்தலாம்? அது ஆகாவனியம். அதாவது அந்த அக்னியினுடைய ஒரு பகுதியை எடுத்து தேவர்களை, அதாவது தெய்வங்களை வணங்க போகிறேன், அவர்களுக்கான யாகத்தை செய்ய போகிறேன். அப்ப நான் எடுத்த அக்னிக்கு பேரு ஆகாவனியம். அது அந்த யாகம் செய்வதற்காக உள்ளது. அதற்கு பிறகு தட்சிணாக்னி, அதிலிருந்து எடுக்கக்கூடிய இன்னொரு அக்னி, அது பித்ருக்களை வணங்குவதற்காக செய்யப்படுவது. இப்ப நான் பித்ரு கர்மங்கள் செய்யறதுக்கு யாகம் பண்ணணும். இப்ப வருஷம் திதி கொடுக்கறதாக இருந்தால் திதிக்கு ஒரு யஜ்ஞம் உண்டு. அந்த யஜ்ஞத்துக்கும் ஔபாசனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்படுகிற அக்னி வரும். அது தட்சிணாக்னி, தெற்கு முகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு செய்யப்படுவது. தெற்கு யமனுடைய திசை, பித்ருக்கள் எல்லாமே தெற்கில் இருப்பதாக கருதி அந்த அக்னி தெற்கை நோக்கி செல்வதாக சொல்லி அதை தட்சிணாக்னின்னு சொல்லுவாங்க. அப்புறம் சப்யம், ஆவஸ்தியம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னும் 2 வகை இது இருக்கு. அதாவது சப்யம்ங்கிறது எப்படி சொல்றது,
அனைத்திற்கும் சாட்சியாக விளங்கும் நெருப்பு அப்படின்னு சொல்றது. அதனாலதான் முன்னாடி ஒரு விளக்கேத்தி விளக்கு முன்னாடி சத்தியம் பண்ணு அப்படின்னு கேக்குறாங்க இல்லையா, அதுதான் சப்யம். சப்யம் என்பது நெருப்பே சாட்சியாக இருக்கும். நீ தப்பா சொன்னா அந்த நெருப்பு உன்னை எரிச்சிரும். அதனாலதான் நெருப்பு முன்னாடி சாட்சி வச்சு பண்றது சப்யம்னு சொல்றது. சப்யத்துல இருந்து தான் சாபம் வருது அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. சப்யம் என்கிறது ஒரு வாக்கு. நீங்க ஒரு 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 கமிட்மெண்ட் அல்லது ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறீங்க, ஒரு வாக்கு கொடுக்குறீங்க நெருப்பின் முன்னாடி. அந்த வாக்கிலிருந்து நீங்கள் தவறும் பட்சத்தில் அதன் பின்விளைவு தான் சாபம் அப்படின்னு சொல்றது. சப்யம்ங்கிறது அதுக்கான நெருப்பு. நீங்க ஒரு ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் போது அதற்கு சாட்சியாக வைத்திருக்கக்கூடிய நெருப்பு. ரொம்ப பெஸ்ட் என்ன, கல்யாணத்துக்கு என்ன சொல்றோம் நம்ம, அக்னி சாட்சியாக திருமணம் செய்து கொண்டார்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. அக்னி தான் முதல் சாட்சி. அத்தனை பேருக்கும் அக்னியே முதல் சாட்சி. ஏன் அக்னிய ஒளி, அக்னிய அறிவுன்னு சொல்றாங்க நமக்கு தெரியும். அறிவு தான் சாட்சி, அத்தனை அக்னி தான் சாட்சி. அக்னி சாட்சியாகத்தான் ஒரு விஷயம் நடக்கும். ஆகவே அந்த நெருப்புக்கு பேர் சப்யம். அதற்கு பிறகு ஆவஸ்தியம். இது என்னன்னா, ஆவசத்தியம் என்று சொல்லப்படுவதும் ஆவஸ்தியம் என்று சொல்லப்படுவதும் ஒரே இதுதான். இது வீட்டிற்கு மங்களம் அருளக்கூடிய அக்னியாக சொல்லப்படுவது. இதுதான் நாம விளக்காக ஏற்றி வைக்கிறோம், அடுப்பில் உணவுக்காக ஏற்றி வைக்கிறோம், குளிருக்காக நாம் ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய கனப்பு. இப்படியான நெருப்பு அதற்கு பெயர் ஆவசத்தியம். ஆவஸ்தியம் அதாவது அபஸ்தியம்ங்கிறதுல இருந்து கொஞ்சம் எடுத்துக்கங்க. ஆவஸ்தியம் அதாவது எதுக்கு தேவையோ அதற்கு பயன்படக்கூடிய நெருப்பு அப்படின்னு பொருள். நீங்க விளையாட்டுக்கு நெருப்பு பயன்படுத்த முடியாது, எதற்கு தேவையோ அதற்கு பயன்படுத்துகிறீர்கள். இந்த ஐவகை நெருப்பாகவும் இருப்பவன் அவனே. இப்போ இது ஏன் ஐவகை நெருப்புன்னு சொல்றாரு, அதை யோசிச்சோன்னா தெரியும். அவனே தான் இது அத்தனையுமாக இருக்கிறான். தெய்வம் அதுதான். இதனுடைய பொருளை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, பகவத்கீதைக்கு நீங்க போனீங்கன்னா, எந்த தேவதையை நீங்கள் வணங்கினாலும், எந்த தேவதைக்கு நீ ஹோமம் யஜ்யம் செய்தாலும் அதன் பலன் என்னைய வெந்தடைகிறதுன்னு கிருஷ்ணர் சொல்லுவார். அதுதான் இந்த அஞ்சும். இந்த 5 நெருப்பாக இருக்கிறவன் அவன் தான். நீங்க பித்ருக்களுக்கு செய்யறீங்களா, பிற தேவதைகளுக்கு செய்யறீங்களா, உங்களுக்கு நீங்களே செஞ்சுக்கிறீங்களா, உங்களுக்கான நெருப்பா ஒண்ணு வச்சிருக்கீங்களா, அவுபாசனம் அதாவது கர்ஹபத்தியம், கிரகபத்தியம்னு அதுக்கு ஒரு பொருள் உண்டு, கார்கியபத்தியம், அப்புறம் கரபத்தியம், இப்படிலாம் பல விதங்களா அதை சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அத்தனையுமே அவனுடைய கணக்கு தான். அவன் தான் அது எல்லாமே. 5 வகை வாயுக்களாக நம்முடன் இருந்து நம் உணவாக இருப்பவன் பிராணன், நம்முடைய மூச்சாக இருப்பவன் நம்முடைய அபானன், நம் உடம்பிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவாக இருப்பவனும் அவனே தான். வியானன், அவனே நம் உடல் முழுவதும் இரத்தமாக இருக்கிறான். அவனே நம் உடல் உண்ட உணவை செரிப்பதற்கு அத்தனையுமா அவனே இருக்கான். அவனே தேவனாக இருக்கிறான். அப்ப தேவனாக இருக்கக்கூடிய ஒருவன் தான் மனுடனாக வருவான். மனுடனாக இருக்கிற ஒருத்தன் தான் பஞ்சபூதங்கள்ல ஒன்னாவும் உட்கார்ந்திருப்பான். அவனே தான் எனது முன்னோர்களில் ஒருவனாக இருப்பான். அவனே பிரம்மமாகவும் இருப்பான். ஆகவே 5 வகை, இப்படி அனைத்தும் அவனே இருப்பான். அதான் இறைவனது வடிவம். ஆகவேதான் தெய்வம் மனுஷ ரூபேனான்னு ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறாங்க. தெய்வம் மனித வடிவில் வரலாமே, ஏன் ஒரு எரும மாடு வடிவில் வரலாமே. ஞானேஸ்வருக்கு எரும மாடு வடிவில் தான் கடவுள் வந்தார். நான் எரும மாடா வந்தேன், உனக்கு தெரியல நீ அப்படின்னு கேட்டாரு. ஞானேஸ்வரர் ஃபீல் பண்ணிட்டார். பாத்தியா, நான் வெறும் மானுடர்கள் தான் சிறந்தவர்கள் நினைச்சேனே, மற்றொரு உயிரும் இறைவனுக்கு உரியது நான் யோசிக்கவே இல்லையே அப்படின்னு அவர் வருத்தப்படுறாரு. அப்படி நிறைய கதைகள் நமக்கு உண்டு. அப்படி எல்லாமாக இருப்பது, இப்படியாக இருக்கக்கூடியது. அப்புறம் ஏறு சீர் 2ம் 3மாய். 2ங்கிறது இறை அறிவும் வைராகியமும். இறை அறிவும் விரதம்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த வைராகிய விரதம், உறுதியாக இருப்பது இறைவனில், இறைவை குறித்த அறிவும் அந்த இறையின் அறிவை உணர்வதில் வைராகியத்தோடு இருப்பதும் ஆகிய 2ம். அதான் சீர், ஏறு சீர் 2ங்கிறாரு. அது இருந்தா உங்களுக்கு உங்கள்ட்ட அந்த 2 இருக்கா, ஏறு சீர் 2ம் உங்களது புகழ், உங்களது சிறப்பு ஏறிக்கொண்டே செல்லும். எது 2 இருந்தா, இறை அறிவும் இறை அறிவின் மீது ஒரு தவிர்க்க முடியாத, ஒரு அசைக்க முடியாத வைராகியமும் இருந்தால் அடுத்த 3, 2, 3மாய். அந்த 3 என்னது, நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மூவகை பக்தியை குறிக்கக்கூடியது. பரபக்தி, பரஞானம், பரமபக்தி. நம்ம அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்புறம் 7
இந்த மூன்று, அதாவது இறையறிவும் விஷய வைராகியமும் இருந்தால், ஆகிய இரண்டும் இருந்தால் மூன்று விஷயங்கள் உங்களுக்கு சித்திக்கும். பரஞானம், பரபக்தி, பரமபக்தி வரும். இது வந்துட்டா உங்களுக்கு என்ன ஆகும்? 7 வகையான சாதனங்கள் உங்களால் பின்பற்ற, சாதனங்கள்னா என்ன, உங்களுடைய ஹேபிட்டா மாறிடும். உங்களுக்கு 7 ஹேபிட்ஸ் வந்துடும் இதன் வழியாக. இந்த 2ம் 3ஐயும் பின்பற்றினீங்கன்னா 7 ஹேபிட்ஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். எதெல்லாம்? விவேகம், விமோகம், அபியாசம், பிரியா, கல்யாணம், அனவசாதனம், அனுதர்ஷம். விவேகம்னா என்ன? விவேகம்னா நம்ம இப்ப இருக்கிற பொருள்ல ஒரு ஸ்மார்ட்னஸ்ங்கிற அர்த்தத்துல பயன்படுத்துறோம். ஆனா இங்க என்ன பொருள்னா காரிய சுத்தி. அதாவது எதையும் சுத்தத்தோடு கவனத்தோடு தேர்ந்தெடுத்து செய்யக்கூடிய அறிவு. அன்ன சுத்தி, காய சுத்தி. காய சுத்தினா உடலை சுத்தப்படுத்திக் கொள்ளுதல். அன்ன சுத்தி, அன்னத்தை சுத்தப்படுத்துதல். இத மாதிரி எல்லாத்துலயுமே நீங்க ஒரு ஒரு சூஸ் பண்ணக்கூடிய ஆளா, ஒரு இன்னதை எதை சேர்க்கலாம் எதை சேர்க்க கூடாதுங்கிற தெளிவு வந்துடும். யூ வில் சூஸ் திங்ஸ். அந்த அறிவு வந்துடும். அதான் விவேகம். வேகம், விவேகம். வேகம்னா கிடைச்சது எல்லாத்தையும் எடுத்து திங்கிறதும் கிடைச்சது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுமானது வேகம். விவேகம் அப்படி கிடையாது. எல்லாம் கிடைச்சாலும் இல்லப்பா இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு சரியா வராது, எனக்கு இது மட்டும் போதும்னு சொல்லக்கூடியதுதான் விவேகம். அதான் காரிய சுத்தி அப்படிங்கிறாங்க. காரிய சுத்தி, சுத்தமா செய்யறது. விமோகம், மோகம், விமோகம். மோகம்னா நமக்கு தெரியும், ஆசை, காமம், குரோதம் ஆகியவற்றால் நாம் பீடிக்கப்படுவது மோகம். விமோகம், விமோகம்னா அது இல்லாமல், இந்த காமம் குரோதம் ஆகியவை இல்லாமல் ஆகக்கூடிய ஹேபிட் நமக்கு வந்துடும். அபியாசம், அபியாசம்னா அபியாச அப்படின்னா ஒன்றை கடைபிடிக்கிற அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அபியாசம்னா உண்மையை கடைபிடித்தல். வேதாபியாசம் செய்கிறான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வேதாபியாசம் போயிட்டு இருக்கு சார். வேத அபியாசம், வேதத்தை கடைபிடிக்கிறேன், வேதத்தை இது பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன்னு அர்த்தம். அது இங்க அபியாசம்ங்கிறது உண்மையை கடைபிடித்தல். கிரியை, கிரியை அப்படின்னா இந்த இடத்துல காரியங்களை செய்வது. கிரியா அப்படின்னாலே உருவாக்குவது இல்லையா, செயல். ஆனா இந்த செயல் எப்படி இருக்கும்னா கருணையோடு கூடிய செயலாக அமைந்திருக்கும். அதான் கிரியை. நீங்க செய்து இன்னொருவருக்கு பலனளிக்கக்கூடிய காரியத்தை செய்வர்களாக மாறுவீர்கள். உங்களுக்கு மட்டும் பலனளிக்கக்கூடிய காரியத்தை செய்வர்களாக இல்லாமல், கொடை கருணைங்கிற வார்த்தையை அந்த இடத்துல பயன்படுத்துறாங்க. பிறருக்கு அளிக்கக்கூடிய விதத்தில், கருணையோடு அளிக்கும் விதத்தில் உங்கள் செயல்கள் மாறும். அதான் கிரியை. கல்யாணம், இனிய குணம். நம்ம குணங்கள் எல்லாம் இனிய குணங்களாக மாறிவிடும். அனவசாதனம், அனவசாதனம்னா இது பாலி மொழியில அனபசனாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப யாராவது இங்க இந்த கோர்ஸ் எல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்களா? ரொம்ப பிரபலமா சொல்லிட்டே இருக்காங்களே பௌத்தத்துல, ஐயோ டக்குன்னு பேரை மறந்து போயிட்டேன். எல்லாரும் போயிட்டு அது பிரமாதமா இருந்தது, அப்படி இருந்தது, இப்படி இருந்ததுலாம் சொல்லுவாங்க. விபாசனா, விபாசனாக்கு போயிட்டு வந்தீங்கன்னா அனபசனாதி யோகம்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த அனபசனாதிங்கிறது தான் இங்க வடமொழியில அனவசாதனன்னு வருது. அது பாலி மொழியில வரும்போது அப்படி வந்துடும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, மனம் சோர்வடையாமல் இருத்தல், மனச்சோர்வு அடையாமல் இருத்தல். இந்த ஸ்ட்ரெஸ், இப்ப சொல்றோம் இல்லையா, ஸ்ட்ரெஸ் வந்துருச்சு, டிப்ரெஸ்டா ஃபீல் பண்றேன், இது எல்லாம் கிடையாது. இந்த பயிற்சியை மேற்கொள்ளும் போது அந்த அனபசனாதி யோகம்ங்கிறது உங்க மனம் சோர்வடையாமல் இருக்கும். எப்படி தெரியுமில்ல, நீங்கள் தூங்காமலேயே 36 மணி நேரம் உட்காந்து தியானத்துல உட்காந்து ஆனாலும் உங்களுக்கு சோர்வு இருக்காது, மனம் சோர்வடையாது. அப்படி இருக்கக்கூடியதெல்லாம் அதுல பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அனவசனாதி யோகம் தனி, பௌத்தர்களுக்கு அது உண்டு. ரொம்ப ரொம்ப முத்தின லெவலுக்கு போனவங்களுக்கு எல்லாம் அந்த யோகத்தை சொல்லி தருவாங்க. ஸோ இது அனவசாதனம். இந்த இடத்துல அது என்ன? மனம் சோர்வடையாமல் இருத்தல். அனுதர்ஷம், இது இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம். அனுதர்ஷம்னா என்ன? இப்போ மனம் சோர்வடையவில்லை, இனிய குணங்களால் நிரம்ப பெற்று இருக்கிறேன், நான் செய்யக்கூடிய செயல்களால் பிறருக்கு பயனுடையவனாக இருக்கிறேன், உண்மையை கடைபிடிக்கிறேன், என்னுடைய காம குரோதாதிகளை இல்லாமல் ஆக்கி கொண்டேன், எந்த விஷயத்தையும் ஒரு பதட்டத்தோடு இன்றி நிதானமாக எனக்கு தேவையானவற்றை மட்டுமே மேற்கொண்டு இருக்கிறேன்,
இப்படிலாம் செய்யும்போது எனக்கு மகிழ்ச்சி கூடும், நல்ல நல்ல விஷயங்களா நடக்கும். அப்படி தொடர்ந்து இன்பம் வரும்போது அதிலும் துன்பத்தால தான் எல்லாரும் நிலை குலைவார்களே தவிர இன்பத்தால் நிலை குலைய மாட்டார்கள் நம்ம நினைச்சிட்டு இருக்கோமா? இல்ல. திரும்ப ஒரு வார்த்தை பயன்படுத்துறோமே, அவனுக்கு சந்தோஷத்துல தலகால் தெரியல, துக்கத்தில் மனமுடைந்து ஒருவன் விழுவதும் அளவற்ற மகிழ்ச்சியில ஒருத்தன் தலகால் தெரியாம ஆடுறதும் ஆகிய ரெண்டும் ஒண்ணுதான். ரெண்டுமே நிலை தவறுதல் தான். துக்கத்தினால நிலை தவறி மனம் உடைஞ்சு போயிட்ட, அதுக்கு அப்படி உடையக்கூடாதுன்னு தான் முந்தின வாரத்தை சொல்றது. அனவசாதனம், மனம் சோர்வடையாமல் இருப்பதற்கு பயிற்சி. அப்போ மகிழ்ச்சி அடைஞ்சிட்டா அப்பவும் களி வெறின்னு வார்த்தையை சொல்றோமே, மகிழ்ச்சியில வெறி கொண்டு நீ நிலை தவறிட்டனா அப்படி தவறாம இருக்கிறது தான் அனுதர்ஷனம். இந்த இடத்துல சொல்லக்கூடிய அனுதர்ஷம்ங்கிறது இன்பத்திலும் நிலை குலையாமல் இருத்தல் ஆகிய 7 வகையான ஹேபிட்ஸ், தன்மைகள் நமக்கு வந்து சேரும். எதனால? ஏறு சீர் 2 3 உங்களுக்கு வருமானால் இறைவனுடைய பக்தி, அந்த இறை அறிவு, இறை அறிவில் வந்து ஒரு மாறாத வைராக்கியம், அது இருந்தால் உங்களுக்கு 3 வித பக்தி நிலையும் உங்களுக்கு வரும். அந்த 3 வித பக்தி நிலைகளால் நீங்கள் 7 விதமான இதை தன்மைகளை அடைவீர்கள். இந்த 7 விதமான தன்மைகளை அடைந்தால் உங்களுக்கு 6 விதமான பலன்கள் கிடைக்கும். அதான் 7க்கு அடுத்து 6 வருது. என்னது அது 6 விதமான பலன்கள்? ஞானம், பலம், ஐஸ்வர்யம், அப்புறம் வீரியம், சக்தி, தேஜஸ். ஞானம், பலம், ஐஸ்வர்யம், வீரியம், சக்தி, தேஜஸ். இந்த 6 வகையான, 6க்கும் நமக்கு பொருள் தெரியும். இந்த 6 வகையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். இந்த 6 மட்டும் இல்ல, அதற்கு பிறகு இதை ஃபாலோ பண்றவன் எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு 8 குணங்கள் இருக்கு. குணங்கள் கிடையாது, அவன் வந்து 8 விதங்களில் அவன் வெளிப்படுகிறவனாக இருப்பான். அந்த 8 என்ன தெரியுமா? அபகத பாப்மா அப்படின்னா பாப சம்பந்தம். அபகத பாப்மா, பாபமா அப்படின்னு சொல்லலாம். அபகத அப்படின்னா அவனுக்கு தொடர்பே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. எதனுடன்? பாவத்துடன். பாவ சம்பந்தம். ஏன்னா விவேகம் வந்துருச்சு, விமோகம் வந்துருச்சு. அப்ப நீங்க பாவத்தில் உங்களை இழுத்து விடக்கூடிய ஒரு காரியத்தை நீங்க செய்ய மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு பாவ சம்பந்தம் இல்லாதவனாக அவன் இருப்பான். விஜரக, அதாவது எப்படி சொல்றது, நமக்கு வந்து வயதாகும் அந்த கிழத்தன்மை வந்து சேரும். இவன் விஜரக அப்படின்னா கிழத்தன்மை இல்லாத இளைஞனாக அவன் இருப்பான். வயசாகாதுங்கிற பொருள் இல்ல, அவங்கிட்ட இந்த வயசான நம்ம இப்ப முதல்ல சொன்னோம் தெரியுமா, ஒரு கொக்குக்கு ரெக்க விழுந்த கொக்கு மாதிரி இந்த நண்டை மீன்களை எல்லாம் அடுத்த குளத்துக்கு கொண்டு போறேன்னு சொல்லி ஏமாத்தி தின்ன ஒரு கிழட்டு கொக்கு, அப்புறம் இந்த கிழட்டு நரி, இந்த மாதிரியாக இல்லாமல் அவர்கள் வயதானா கூட அனைவராலும் விரும்பப்படுகிற ஒருவராக, எல்லா வயதினரும் விரும்பும் ஒருவராக, அதுதான் இந்த இடத்துல விஜரக பொருள் எடுத்துக்கணும். விமிருத்யக, மிருத்யுனா மரணம், மரணம் மரண பயம் ஆகிய இரண்டுமே மிருத்யு தான். இவன் விமிருத்யுக, இவனுக்கு மரணம் கிடையாது. இதை சரியா சொல்லலாம், அவன் சிரஞ்சீவிங்கிற அர்த்தம் கிடையாது, மரண பயம் கிடையாதுங்கிறதான் சரியான பொருள். அவன் மரணத்திற்கு அஞ்சவே மாட்டான். மரணத்தை எண்ணி அலறி புடைக்கிறது கதறது எல்லாம் அவனுக்கு கிடையாது. மிருத்யு, அது விமிருத்யு, அவனுக்கு மரணம் குறித்து அவனுக்கு அச்சம் இல்லாதவன். விசோக, சோக அப்படின்னாலே சோர்வு, சோகமுடையவன். விசோக அப்படின்னா சோகமற்றவன், அவனுக்கு சோகமே அவனை நெருங்காது. அதான் ஏற்கனவே பார்த்தோமே, அனவசாதனம் செய்யக்கூடிய ஒருத்தன் மனச்சோர்வு அடையாமல் தன்னை வைத்திருக்கக்கூடியவன். அப்ப அவனுக்கு எப்படி சோகம் வரும்? விசோகனாத்தான் அவன் இருப்பான். விஜிகச்சக, கச்சக அப்படின்னாலே பசித்தல், உணவு மீது அதீத ஆசை, சோத்துக்கு அலைறவன். இவன் அப்படி கிடையாது. விஜிகத்சக, பசியை வென்றவன். இவனை வந்து பசியால இவனை நீங்க மயக்கவே முடியாது. பட்னி ஓட்டு வழிக்கு கொண்டு வந்துருவோம் அப்படின்னா இவன் வழிக்கு கொண்டு வர முடியாது இவனை. இவன் வந்து விஜிகத்சக. சத்திய காம, சத்தியத்தை விரும்பக்கூடியவன். காமனா இந்த இடத்துல விரும்புதல், அவன் விழைவது சத்தியத்தையே, உண்மையவே விரும்பக்கூடியவன். சத்திய சங்கல்ப, சத்தியத்தை கடைப்பிடிப்பதற்கு உறுதி பூண்டவன், சத்தியத்தில் நிலைத்திருக்க உறுதி பூண்டவன்.
ஆகிய 8ம் அவனுக்கு வந்து சேரும். இந்த 8 இது அத்தனையும் தான் ஞானம் அப்படின்னு அவர் சொல்றாரு. இதெல்லாம் ஞானம். எது? 6 விதமான இத செய்யறது, 6 காலங்களாக நிலைத்திருப்பது, 6 வகை யஜ்ஞங்களை செய்வது, 5 வகை பிரீதிகளை செய்வது, 5 வாயுக்களை உணர்ந்து செயல்படுவது, 5 வகை அக்னிகளுக்கான யாகத்தை செய்வது, இறையறிவும் விஷய வைராகியம் ஆகிய 2ஐ கொண்டிருப்பது, 3 வகை பக்தியில் லயித்திருப்பது, அதன் காரணமாக உருவாகும் 7 தன்மைகளை கொண்டிருப்பது, அதிலிருந்து உருவாகும் பலன்களாக வரக்கூடிய 6 விஷயங்களை அனுபவிப்பது, அதிலிருந்து தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் குணங்கள் ஒரு அம்சங்களாக வெளிப்படும் 8ஐ கொண்டிருப்பது ஆகிய ஒவ்வொன்றையும் அடைவதே ஞானம். இது எல்லாத்தையும் ஒருத்தர் அடைஞ்சப்புறம் வேற என்ன இருக்கு அவனுக்கு ஞானம் என்று அடைய? இதையெல்லாம் அடைவதற்கு தானே ஒவ்வொருத்தரும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த எல்லாவற்றையும் அடைந்த பிறகு இதெல்லாம் அடைஞ்ச ஒருத்தன் ஞானவானான்னு கேட்டா, கிழவர் பழையபடி அந்த குறும்பு புன்னகையோட ஒரு வார்த்தையை சொல்றாரு, வேறு வேறு ஞானமாக்கி. இதெல்லாம் நான் நம்பரால கவுண்ட் பண்ணிட்டேன் பாத்தியா, அளந்து சொல்லிட்டேன் பாத்தியா எல்லாத்தையும், இதுதான் ஞானம்னு. ஆனா ஞானம் அப்படி அளக்கப்படுவதா? அளவிட முடியாதது ஞானம். ஆகவே இப்ப அளவிட்ட இந்த ஞானத்தையும் இந்த ஞானமாக இருப்பவனும் அவன்தான். இவை தவிர இன்னும் அளக்க ஆப்பிரிக்கால காட்டுல இருக்கிற ஒரு பழங்குடியினன்ட்ட இருக்கிற ஒரு ஞானம் நமக்கு இருக்குமான்னு நமக்கு தெரியாது. அவன் இந்த பிருத்திவி இந்த இயற்கையின் மேல் அவன் ஒரு ஞானத்தை வைத்திருப்பான். அந்தமான்ல சொன்னாங்க இல்லையா, சுனாமி வர்றதுக்கு முன்னாடி அங்க இருக்கிற பழங்குடி வந்து ரொம்ப உள்பக்கம் தள்ளி போயிட்டாங்க. எப்படி போனாங்கன்னா அவங்களுக்கு இயல்புல தோணி இருக்கு, அவ்வளவுதான். யாருமே அவங்களுக்கு இயற்கையோடு இருக்கக்கூடிய ஞானம் அப்படிப்பட்டது. அவங்களுக்கு அந்த இயற்கையோடையே இருக்கிறதுனால தெரிஞ்சிருக்கு ஏதோ ஒண்ணு, அவங்க போயிட்டாங்க. அப்ப ஞானம் வெவ்வேறு விதங்கள்ல வெவ்வேறு இடத்துல இருக்கு. வேறு வேறு ஞானம் ஆகி மெய்யினோடு பொய்யும் ஒரு ஞானம். பொய்யை பொய்யென்று அறிதல் ஞானம். அதான் மெய்யினோடு பொய்யுமாய் ஊரோடு ஓசையாகிய 5ம் அப்படின்னு ஒரு வார்த்தையை போடுறாரு. 5மாகி ஆய ஆய மாய, 5மாய ஆய மாயனே, 5ம் ஆகிய ஆயனாகிய என்னை காப்பவனாகிய மாயனே. இப்படி எல்லா வெவ்வேறு ஞானங்களாக பிரித்து காட்டி ஒரு மாயத்தை எனக்கு செய்து என்னை காத்து வரக்கூடிய மாயனே அப்படின்னு அவனை சொல்றாரு. 5ம் 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 ஆகி, இன்னொரு 5ம் 5ம் ஆகி அப்படின்னு சொன்னா இந்த 5 என்ன அப்படின்னா, நமக்கு எப்படி சொல்றது, அவன் வந்து 5 வகை நெருப்பு, நமக்கு 5நாலே நமக்கு தெரிஞ்சிடும். 5 வகை பூதங்கள், ஐம்பூதங்கள், ஐம்பூதங்களாக ஆகி அப்படின்னு சொல்றோம். இன்னொரு 5 என்ன, இது ஒரு நிமிஷம் எழுதி வச்சிருக்கு. ஞானேந்திரியங்களாகிய 5. இன்னொரு 5 என்ன, 3 5 சொல்றாரு, 5ம் 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 ஆகி. முதல் 5 பூதங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த முதல் பாடலுக்கு வந்துருங்க. பூ நிலாய 5மாய் அப்படின்னு ஆரம்பிச்சு அதுல 5 வகையாக சொல்றாரு இல்லையா, நீர் நிலம் காற்று, அப்புறம் ஆகாயம், இது நெருப்பு அக்னி ஆகிய 5 பூதங்கள். செவி வாய் கண் மூக்கு உடல் எனும் ஞானேந்திரியங்கள் 5ம், வாய் கை கால் குதம் குறி எனும் கண்மேந்திரியங்கள் 5ம். 5 வகையான இது என்ன சொல்றது, கர்மேந்திரியங்கள், அதாவது செயற்கருவிகள். வாக்கு கைகள் கால்கள் கருவாய் எருவாய் அப்படின்னு இது சொல்லும். நம்ம தமிழ்ல அதை சொல்லும்போது, தமிழ்ல மெய்யியலாக சொல்லும்போது இப்படிதான் சொல்றாங்க. கை கால் வாக்கு கைகள் கால்கள் கருவாய் எருவாய் என இது எல்லாமே செயல்ல ஈடுபடக்கூடியது, பிறப்பின் சுழற்சியை உருவாக்கக்கூடியது. வாக்கு கை காலு, கருவாய், கருவாய்ங்கிறது ஜெனிட்டல் ஆர்கன்ஸ் பிறப்புறுப்புகள். எருவாய், எருவாய்ங்கிறது இது நமது மலத்வாரத்தை குறிக்கக்கூடியது. ஏன்னா மலத்வாரம் என்ன செய்யும் நீங்க கேட்டீங்கன்னா, நம்ம தின்னு வளர்றோம் இல்லையா, நம்ம தின்பது கழிவாக போய் அதன் வழியாக திரும்ப திங்கிறோம். நீங்க கழியறீங்கனாலே நம்ம
நம்ம ஒரு கழிவை வெளியேற்றுறோம்னாலே அடுத்த வேளை உணவுக்கு தயாராயிட்டோம்னு தான் அர்த்தம். ஆகவேதான் அதை இங்க செயற்கருவிகள்ல ஒண்ணா வைக்கிறாங்க. அது வெளியேறலைன்னா யாராவது சாப்பிட முடியுமா? ஏற்கனவே சாப்பிட்டது உள்ள இருக்கும்போது திரும்ப சாப்பிட முடியுமா? அது வெளியே போனாதான் சாப்பிட முடியும். ஆகவே இந்த இடத்துல வந்து எருவாய் என்பது செயல்கருவியாக சொல்லப்பட்டது. 5 வகை, அததான் கர்மேந்திரியங்கள், செயற்கருவிகள் ஆகிய 5. ஞானேந்திரியங்கள் என்ன? எது உங்களுக்கு அறிவை தருகிறதோ அதுதான் ஞானேந்திரியம். செவி, வாய், கண், மூக்கு, உடல், இந்த 5 வழியாகத்தான் நம்ம அனைத்தையும் கற்றுக்கொள்ளுகிறோம். யோசிச்சு பாருங்க. ஒளி கண்ணால தான் பார்த்து ஒன்ன படிக்கிறோம், காதால ஒன்ன கேட்டு படிக்கிறோம், மூக்கால நுகர்ந்துதான் ஒன்றை உணர்கிறோம், உடலால் பல விஷயங்களை அறிகிறோம். அப்ப நம்ம அறியக்கூடிய அனைத்துமே, இன்னும் சொல்ல போனா உடல்னா கை கால், எழுந்து நடந்து ஸ்கூலுக்கு போய் தானே படிக்கிறோம். இங்கிருந்து கிளம்பி ஒரு கூட்டத்துல போய் உட்கார்ந்து ஒருத்தர் பேசுறத கேட்டு தானே பண்றோம். அப்ப உடல் அறியும். ஆகவே 5 விதங்களில் நமக்கு ஞானம், அறிவு கிடைக்கும். அறிவுக்கான கருவிகள் அந்த 5ம் எது? அதான் ஞானேந்திரியங்கள்னு சொல்லப்படுகிற 5. கண், செவி, வாய், மூக்கு, உடல். செயலுக்குள்ள நம்மளை இழுத்து விட்டு இந்த செயல் சுழற்சியில நம்ம சிக்க வைக்கிற 5 கர்மேந்திரியங்கள், செயற்கருவிகள். அதான் என்னன்னு பார்த்தோம். அது ஒரு 5. இன்னொரு 5 என்ன? இந்த தன் மாத்திரைகள். தன் மாத்திரைனா என்ன? இப்போ ஒரு இப்படி இப்படி புரிஞ்சுக்குவான் தன் மாத்திரைங்கிறத. எது உங்களது கர்மேந்திரியங்களால் அல்லது ஞானேந்திரியங்களால் எது நுகரப்படுகிறதோ அது தன்மாத்திரை. அப்படி ஒரு பொருளை புரிஞ்சுக்குவோம். நம்ம அதை பத்தி விரிவா பேச போறது இல்ல, ஒரு சுருக்கமான ஐடியாக்காக சொல்றேன். இப்ப உதாரணமாக தன்மாத்திரை என்னன்னு சொல்லலாம். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம். இப்ப இந்த 5ஐயும் பாருங்க, நம்முடைய 5 உணரும். சுவையை எது உணரும்? நமது நாக்கு அதை உணரும். நம்ம வாய் அதாவது உணரும். ஒளி, ஒளி என்பதை கண் உணரும். ஓசை என்பதை செவி உணரும். நாற்றம் என்பதை மூக்கு உணரும். ஊறு, ஊறுனா அந்த தொடு உணர்வு. அதான் இப்ப ஊர்ல, எங்க ஊர் பாஷை அது உண்டு, மேல ஊறுது, அரிக்குதுன்னு நீங்க எல்லாரும் சொல்றீங்க இல்லையா? அது சவுத்துக்கு போனீங்கன்னா, சவுத் தமிழ்நாட்டுல ஊறுதும்பாங்க. மேலெல்லாம் ஊறுது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஊறுதுன்னா அந்த தொடு உணர்வு, ஏதோ ஒரு உணர்வு மேல ஏற்படக்கூடிய உணர்வு. அந்த ஊறுங்கிறதுக்கு நம்ம மெய் அதை சொல்றோம். இந்த 5ம் அந்த கர்மேந்திரியங்களால் அல்லது ஞானேந்திரியங்களால் எது நுகரப்படுகிறதோ அது தன்மாத்திரைகள். அதான் 5. கர்மேந்திரியம் 5, ஞானேந்திரியம் 5, தன்மாத்திரைகள் 5. ஆக இந்த 3 5ம் இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 5ம் 5ம் 5மாகி. சரி, அப்ப இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னு நீங்க பார்க்கணும். அடுத்து ஞானேந்திரியத்துல ஞானேந்திரியம் 5 உண்டுன்னு வைங்க. 5ல விலங்குகளுக்கு எதெல்லாம் உண்டு? இப்ப ஞானேந்திரியத்துல மெய், வாய், கண், செவி, மூக்கு 5மே அதுக்கு உண்டு. கர்மேந்திரியங்கள் உண்டா? உண்டு. வாக்கு, கைகள், கால்கள், அதுல சிலதுக்கு கை இருக்கும், சிலதுக்கு இருக்காது. அதுக்கு போல துடுப்புன்னு ஒண்ணு இருக்கும், அல்லது 4 கால்கள் இருக்கும். அப்படி வச்சு பாருங்க. கருவாய், எருவாய் உண்டா? உண்டு. தன் மாத்திரைகள் அதற்கு உண்டா? உண்டு. அதற்கு சுவை தெரியும், அதற்கு ஒளி கண்ணு தெரியணும். ஊறு, அதற்கு தொடு உணர்வு உண்டு. ஓசை, ஓசை அது கேட்கும். நாற்றம், அதுக்கு மோப்ப சக்தி ஜாஸ்தி. அப்ப இது எல்லாமே இருக்கும். 1 2 அதுக்கு குறையும். இப்ப உதாரணமாக இருட்டுல கண்ணு தெரியக்கூடிய விலங்கு ஒண்ணு இருக்குன்னா அதுக்கு ஒளிங்கிறது அங்க பொருள் இல்லை. ஒளி இல்லாமலேயே அதற்கு கண்ணு தெரியும். இருட்டில் நாக்டர்னல் அனிமல்ஸ், இருளில் செயல்படக்கூடிய அதுன்னு ஒண்ணு இருக்கும். சில இதுக்கு ஓசையே கேட்காது. உதாரணமாக பாம்பு, பாம்புக்கு செவி கிடையாது, ஆகவே அதால ஓசையை கேட்க முடியாது. இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்னு இருக்கு. ஒன்னு குறைவு, ஒண்ணு குறைவா இருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு. 6 6 6 சாரி 5 5 5 ஆகி இப்படி இந்த 3 5 இருக்கக்கூடியது இருந்தாலும் அவை இல்லாதவையும் இருக்கு. அல்லவற்று உலாயுமாய். இதெல்லாம் இருக்கிறவங்கள்ட்ட தான் நீ இருக்கியா? நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, இறைவனை மனித ரூபத்திலேயே பார்க்கும்போது நான் எரும மாடா வந்தேன்னு சொல்லி இறைவன் நிக்கும் போது நமக்கு ஒரு அதிர்ச்சி வருது இல்ல, அது இதுதான்.
ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி, அப்ப இறைவன் இந்த 3 5க்குள்ளதான் அவனை பிடிச்சிடலாமாப்பா அப்படின்னா, டப்புன்னு அடுத்த வரி, அல்லவற்று உலாயும், இவை இல்லாதவற்றுக்குள்ளேயும் அவன் இருக்கான். அல்லவற்றுள், அத இந்த 3 5க்குள்ள வராததுலயும் உலாயுமாய் இருப்பவனாய், இந்த 3 5க்குள்ள வராதவனாயும் அவன் இருக்கான். ஐந்தும் மூன்றும் ஒன்றும் ஆகி அப்படின்னா என்ன இந்த இடத்துல? இப்போ இந்த ஐந்தும் மூன்றும் ஒன்றுமாகின்னு சொல்லும்போது, மூன்றுங்கிறது பிரகிருதி, மான், அகங்காரம் என்ற 3. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகிருதினா இந்த படைப்பு. இந்த படைப்பு உருவாகி வரும்போது, இந்த உலகம்னு ஒண்ணு உருவாகி வரும்போது, நம்ம 2 பார்த்தோம் இல்லையா? மான் அப்படிங்கிறது மகான், மான்ங்கிறது மகத்துன்னு ஆகுது. அதாவது அதை இப்படி சொல்லலாம், பிரகிருதியை புருஷனுடன் இணைப்பதுதான் அந்த மகத். மகத்துல இது இது மகத்துல இருந்துதான் ஞானேந்திரியமும் அந்தகரணமும் தோன்றுகின்றனங்கிறாரு. அதாவது இன்பம், துன்பம், மாயை ஆகிய 3ஐயும் நீங்க மகத்துன்னு சொல்லலாம். அதனுடைய இன்னொரு சைடு என்னன்னா, அறிவு, ஆற்றல், உறுதி ஆகிய 3ஐயும் தரக்கூடியது மகத்து தான். மகத்து தான் அறிவை கொடுக்கும், மகத்து தான் ஆற்றலை கொடுக்கும், மகத்து தான் உறுதியை கொடுக்கும். அதை செயலா எப்படி தெரியுமா சொல்லுவாங்க? ஒளியூட்டல், செயல்படுதல், தடுத்தல் ஆகிய 3ம் அப்படின்னு சொல்லும். ஒளியூட்டல் அதான் அறிவு, செயல்படுதல் ஆற்றல், தடுத்தல் அதான் உறுதி, உறுதியா நிக்கிறது, வேற ஒண்ணு வரவிடாம தடுக்கிறது, உள்ள இருக்கிற ஒண்ணு வெளியே போகாம தடுக்கிறது. இது மகத்து செய்யும். இப்ப மகத்து தான் தான் அப்படிங்கிற உணர்வு தன்னுடையதாக ஆக்கி கொள்ளக்கூடியது. அகங்காரம் நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் அகம், நான் என்கிற உணர்வு. இந்த நான்கிற உணர்வை, அதாவது தன்னையே கர்த்தா என்று அறிவது, கர்த்தா என்று உணர்வது அகங்காரம் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், எனக்கு நானே காரணம், என் விதியை நானே எழுதிக்கிறேன், இப்படி பேசுறது எல்லாமே அகங்காரம். ஆனா அகங்காரம் இல்லாம கர்மங்கள் நடைபெறாது. அதான் இங்க இருக்கிற சுவாரஸ்யமே. அப்ப அகந்தையே இல்லைன்னு வைங்க, அகந்தையே நம்ம ஒரு கெட்ட வார்த்தையா சொல்லிட்டோம். ஆனா அகங்காரம் இல்லைன்னா, தான்கிற உணர்வு இல்லைன்னா செயல்பாடுகள் நடக்காது, கருமங்கள் நடக்காது. அப்போ இந்த செயல்பாடுகள் நடக்கணும்னா அவனுக்கு மகத், தன்னுடையதுங்கிற உணர்வு வரணும். நான்கிற உணர்வு வந்தா மட்டும் பத்தாது, நானுக்கு அடுத்து என்னுடையது, நான் எனது அப்படிங்கிற உணர்வு வரணும். அந்த எனது தான் மகத். அந்த உணர்வுமாக ஆகிய நிக்கிற 3. அப்ப அந்த மகத்துங்கிறது இன்பம், துன்பம், மாயை மட்டும் இல்ல, அறிவு, ஆற்றல், உறுதி ஆகிய 3. ஆகிய 3ஐயும் உள்ள கொண்டாந்து கொடுத்து, அதிலிருந்து உருவாகி வரக்கூடியதுதான் நாம சொல்லக்கூடிய அந்த இது பேர் என்ன, ஒன்று. அதாவது இந்த 3 எதெல்லாம் அப்படின்னா, பிரகிருதி, மகன், அகம், அகங்காரம், அகம், மகம், அதிலிருந்து உருவாகி வரக்கூடிய பிரகிருதி, இந்த 3ஐயும் வச்சுக்கோங்க, உலகம். இந்த 3ஐயும் இயக்கக்கூடிய ஒண்ணு பின்னாடி கிளம்பி வரும். அது என்னன்னா சித்தம் என்று நம்ம தமிழ்ல அதை சொல்றோம், மனம் அப்படின்னு வடமொழியில சொல்லப்படுவது. அதுக்கு அந்த 4ஐயும் அதாவது இந்த 3 இவர் சொல்லி வச்சிருக்கிறார் இல்லையா, இவர் 3ம் 1ம்னு பிரிச்சுட்டாரு அத. ஆனா நம்ம மரபுல அந்த 4ஐயும் சேர்த்து அந்த கரணங்கள்னு சொல்லிடுவாங்க. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் அப்படின்னு அதை கொண்டாந்து வச்சிருவாங்க. அப்படி ஒரு பிரிவை போட்டுருவாங்க. அதுல இந்த மனம் அப்படிங்கிறது தான் இந்த ஒன்றுமாகி, அனைத்துமாக இருக்கக்கூடிய ஒன்றுமாகி அப்படின்னு போட்டு, இவருடைய அனைத்துமாக நிற்கக்கூடிய ஆதி தேவனே ஐந்தும் ஐந்தும் ஐந்துமாகி, திரும்ப 5 ஆறாம், மேலேயே ஒரு 5 5 5 ஆயிட்டானே, அந்த 5ம் லீலா விபூதியில் இருக்கக்கூடியது. இந்த உலகத்தினுடைய இதுல இருக்கக்கூடிய 3 5கள்னு சொன்னா, இந்த 3 5ம் நித்திய விபூதியில அவன் இருக்கக்கூடிய திவ்ய விக்கிரக யோகமாக சொல்லப்படுகிறது. திவ்ய விக்கிரக யோகம்னா என்ன? இதே 3 5 கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், தன்மாத்திரைகளாகிய 5ம் அவனுக்கு அவனுடைய வடிவத்துல, லீலா வடிவத்துல இருக்கிற மாதிரியே நித்திய விபூதி வடிவத்திலையும் அவனுக்கு உண்டு. அவன் அப்படி எங்க இருப்பான்? அந்தரத்து அணைந்து நின்று,
அவன் பரமபதத்துல இருக்கும்போது இது எல்லாத்தோடையும் இருப்பான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனை நீ அப்படியே துதிக்கலாம். அதனாலதான் நித்தியசூரிகள் போய் பெருமாளை புகழ்ந்து பாடுறாங்க. அங்க இப்படி அழகாக இருப்பவனே, இப்படி கண்கள் கொண்டவனே, இப்படி பாதங்கள் கொண்டவனே, இதெல்லாம் கொண்டிருக்கணும்னா இந்த 3 5 இருக்கணும். கர்மேந்திரியம், ஞானேந்திரியம். காலும் கையும் இல்லாம பெருமாள் தடக்கை பெருந்தோள்னு எப்படி பாடுவீங்க? மெய்வாய் கண் செவி மூக்கு இல்லாம நீங்க அவன் கண்ணு அழகு, அவன் மூக்கு அழகு, அவன் காது அழகுன்னு எப்படி பாடுவீங்க? செம்பவள வாயை எப்படி பாடுவீங்க? அப்ப இது எல்லாத்தோடய அவன் எங்கேயும் இருக்கான். அந்தரத்து அணைந்து நின்று நித்திய விபூதியிலும் அப்படி இருக்கான். 5ம் 5ம் ஆய நின்னை. இந்த கடைசி வரியில வர்ற 5ம் 5ம் ஆய நின்னைனா என்ன? சப்தாதி போக்கியங்கள் 5 அப்படின்னு அதுக்கு விவரி சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஐம்புலன்களாலும் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய போகங்கள் அனைத்துமாகி, அந்த அதாவது நம்ம நவவித சம்பந்தம்னு ஒண்ணு இருக்கு. அதாவது வைணவத்துல 9 விதங்கள்ல பக்தனும் இறைவனும் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்க. உதாரணமாக நம்ம சிம்பிளா பார்த்தோம்னா, காதலன் காதலி, அதாவது தலைவன் தலைவி, நாயக நாயகி பாவம், நாயகனும் நாயகியும், இறைவனே நாயகன், பக்தனாகிய நாமெல்லாம் நாயகிகள். நாயகி நாயகனை நோக்கி பாடக்கூடிய எல்லா பாவங்கள்லையும் நீங்க இறைவனோட சம்பந்தப்படுத்திக்கலாம் உங்களை. நாயக நாயகி சம்பந்தம் அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் சேஷ சேஷி, அவனே எஜமானன், அவனே உரியவன், நான் அவனுக்கு உரியவன், அப்படி வச்சு நீங்க இறைவனோட சம்பந்தப்படுத்திக்கலாம். இப்படி 9 விதமான சம்பந்தங்கள்ல போகம், போக்தா, போக்ய அப்படின்னு ஒரு சம்பந்தம் இருக்கு. அனுபவிக்கப்படுவதும் அனுபவிப்பவனும் அந்த சம்பந்தம். சரி, எது அனுபவிக்கப்படுகிறது? இறைவி அனுபவிக்கப்படுகிறது. இறைவனை அனுபவிக்கிறோம். அனுபவிக்கப்படும் பொருள் யாரு? இறைவன். அனுபவிப்பவன் யாரு? பக்தன். போக்தா, போக்ய. அப்போ இந்த அனுபவித்தல், அனுபவிக்கப்படுவது ஆகிய இரண்டையும் மாதிரி அனைத்து புலன்களாலும் அனுபவிக்கப்படும் இன்பங்களும் அவனேதான். அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். இதை நீங்க எல்லா ஆழ்வார் பாடலையும் பார்க்கலாம். கண்ணார அவனை கண்டு, வாயார அவன் புகழை பாடி, மனதால் தொழுது ஏத்தி, செவியார அவன் புகழை கேட்டு, அவன் இணையடிகளை தொட்டு வணங்கி, இப்படி எல்லாம் பாடுறோம் பாத்தீங்களே. அதுதான் அந்த 5 புலன்களாலும் பாக்கியம், போகமாக அனுபவிக்கப்படுகிற பாக்கியங்கள் எல்லாமே அவன்தான் அப்படின்னு ஆகி, இன்னொரு 5 மாய நின்னை. இன்னொரு 5 என்ன? போகஸ்தாகம். இது வைணவ சம்பிரதாயத்துக்குள்ள வந்துடுறோம். போகஸ்தாகம்னா இறைவனையே போகிக்கக்கூடிய ஒரு எண்ணம், அதுவும் அவன்தான். அவன் அருளாலே அவன் தான் வழங்கின்னு ஒரு வார்த்தை வருது இல்ல, அததான் இந்த இடத்துல போகஸ்தாகத்துக்கு நீங்க உதாரணமா பார்க்கணும். அவனை வணங்குவதில் அவன் தான் அந்த ஆர்வத்தை ஏற்படுத்தணும். அந்த ஒன்று போகோபகாரணம், உபகரணம்னு வச்சுக்கோங்க. போக உபகரணம், அதான் போகோபகரணம்னு சேர்த்து சொல்றது. போகத்திற்கு உபகரணமாக இருப்பவன். அப்போ போகத்துக்கு தாகம் வந்துருச்சு, முதல்ல அனுபவிக்கணுங்கிற ஆர்வம் வந்துருச்சு. அந்த ஆர்வத்திற்கு எது கருவியாக இருக்கும்னா அவனே தான் கருவியா இருப்பான். உபகரணம், கருவி, அதற்கும் அவனே தான் கருவியா இருப்பான். இப்போ ஒரு அழக ரசிக்கணும்னு ஒரு எண்ணம் எனக்கு உருவாயிருச்சு. அழக ரசிக்கணும் அப்படின்னு ஒரு பயங்கர ஆர்வம் உருவாயிருச்சு. அந்த ஆர்வத்தை உருவாக்குனது யாரு? அவன் தான். சரி, அப்ப எதை அனுபவிக்கிறது? அவன் அழகையே அனுபவிச்சிருவோம். அவன் தான் கரணம், உபகரணம். அவனே தான் அதுக்கு காரணம். அவன் அழகையே அனுபவிச்சிருவோம். ஒரு குழந்தைய கொஞ்சணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. அந்த ஆசையை உருவாக்குனது அவன் தான். ஏற குழந்தை, கண்ணனே குழந்தையா, அவனையே கொஞ்சிருவோம். அப்ப போக உபகரணமும் அவனே. இல்ல, நான் ஒரு நல்ல லவ்வரை பார்க்கலான் இருக்கேன். காதல் உணர்வு வந்துருச்சு உனக்கு, ரைட், அதுவும் அவன் கொடுத்ததுதான். கண்ணன் என் காதலன், அவனையே நம்ம காதலிச்சிருவோம், முடிஞ்சது. இப்படி போகத்திற்கான உணர்வாகவும் அந்த போக உணர்விற்கான பொருளாகவும் விளங்கக்கூடிய 2, மீதி இன்னும் 5ன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. இன்னொரு 3 என்ன? வைகுந்த தமர்னு எழுதுறாங்க. வைகுந்த தமர், வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய தமர்னா அவனுடையவர்கள், தமர்னா தன்னுடையவர்கள் அர்த்தம். இந்த இடத்துல பெருமானுடைய ஆட்கள் யாரு? நித்தியசூரிகள். வைகுந்தத்தில் இருக்கக்கூடிய தமர்னா தன்னை சேர்ந்தவர்கள், பெருமாளை சேர்ந்தவர்கள். வைகுந்தத்துல பெருமாளை சேர்ந்தவர்கள் யார் இருக்கா? நித்தியசூரிகள், முனிவர்,
முக்தர். முக்தர்னா அடுத்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க. நித்தியசூரிகளுக்காக நித்தியசூரிகள் மாதிரி முக்தர்களும் வந்து நிப்பாங்க அந்த இடத்துல. அதாவது அவங்க இப்படி சொல்லும்போது இப்படி சொல்லி, நித்தியசூரிகள் முன் வரிசையில இருக்கிறவங்க, முக்தர்கள் கடைசி வரிசையில இருக்கிறவங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிடுவாங்க. போகஸ்தாகம், போக உபகரணம், வைகுந்தத்தமர், முனிவர், முக்தர் ஆகிய ஐந்தும். அதுதான் ஐந்தும் ஐந்தும் ஆய நின்னை. அந்த ஐந்துமாக இருப்பவனும் அவனே, விளங்குபவனா இவனே. இப்படி நிற்கக்கூடிய உன்னை யாவர் காண வல்லரே. இப்படி எல்லாமா நீ இருக்கிய, உன்னை எப்படி யாரு பார்க்க முடியும்? இதுல ஏதாவது ஒன்னதான் என்னால பார்க்க முடியும். இப்படி எல்லாமா இருக்கிற உடனே எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு ஒரு பாட்டு இது. அது எப்படி சொல்றது, இது எல்லாமே வந்து ஒரு ஒரு பயங்கரமான கணக்குகள் தான். இந்த கணக்குகள் ஒவ்வொன்றையும் நாம எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இது ஒரு ஒரு பெரிய லிஸ்ட் மாதிரி இதை போட்டு ஏன் கொடுக்கிறார் திருமழிசை ஆழ்வார் அப்படின்னு சொன்னா, இது இது எல்லாமே கல்வியின் வழி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு இறைவனை குறித்த அல்லது இந்த பூமியை குறித்த இந்த தத்துவங்களினுடைய அடிப்படை இது எல்லாமே. இப்ப நம்ம பேசின எல்லாமே நீங்க சாங்கியம், நியாயம், வைசேஷிகம் ஆகிய எதுக்கு போனீங்கனாலும், யோகம் இது எதுக்கு போனீங்கன்னாலும், நிரீஸ்வர யோகத்திலையும் இதுதான் பேசும், ஈஸ்வர யோகமும் இதையே தான் பேசும். எல்லாவற்றிலுமே இந்த விஷயங்களை அடிப்படையாக கொண்டுதான் தத்துவங்கள் விளக்கப்படும். ஏன் சைவத்துல போனீங்கன்னாலும் இதே தான், சிவ தத்துவம் தான். இதுல இருக்கிறது இல்லையா, 3 5 எவ்வளவு, 15, அப்புறம் 4 5 20, 23 1 24, 24 ஆயிடுச்சு. 5 5 5 ஆகி பஞ்சபூதம் 5, பஞ்சபூதம் 5, ஞானேந்திரியம் 5 10 கர்மேந்திரியங்கள் செயற்கருவிகள் 5 15 ஆச்சு. தன்மாத்திரைகள் 5 எவ்வளவு ஆச்சு 20. அப்புறம் 3 அந்த பிரகிருதி மகத் அகங்காரம் ஆகிய 3 எத்தனை ஆச்சு 23 ஆச்சு. பிளஸ் 1 மனம் 1 ஆகி 24. இந்த 24 தத்துவங்கள் இதை நீங்க அப்படியே சைவத்துல எடுத்து போட்டுடலாம். அங்க 32 தத்துவங்கள் இது உள்ள வந்துடும், 36 தத்துவங்கள் இது வந்துடும். வைணவ தத்துவம் என்ன செய்யும், இந்த 24ஓட 2 சேர்த்துக்கணும். புருஷன் அப்புறம் புருஷோத்தமன். புருஷன்னா அந்த இடத்துல ஆன்மா, அப்புறம் இன்னொன்னு அந்த பரமாத்மா. ஆன்மா பரமாத்மா அதையும் இதோட சேர்த்துங்க. 24 + 2 26. இந்த 26 தான் வைணவ தத்துவம். இந்த 3வது பாட்டுல நம்ம பாடக்கூடியது. 3 4 5 சொல்லியிருக்காரா, அந்த 4 5 20 ஐட்டம், அப்புறம் 3 3 4 ஐட்டம் 24 ஐட்டம், பிளஸ் 2 ஆன்மன் என சொல்லப்படுகிற புருஷன், அதாவது நம்ம ஆன்மா, பிறகு ஒரு பரமாத்மா, 26 ஐட்டம். வைணவ தத்துவம் முடிஞ்சது. இதுதான் வைணவ தத்துவம். அப்ப இந்த கான்செப்டுகள் எல்லாத்தையுமே ஏன் இங்க இவ்வளவு விரிவா இவர் சொல்றார் அப்படின்னா, இதன் வழியாக டிஃபைன்டாக நீங்க கொடுக்கக்கூடிய கடவுளை கடவுள்னு நம்ம நம்பிட முடியாது. அது கற்றறிந்தவர்கள் நமக்கு சொன்ன ஒரு வழிமுறை, நாம உணர்ந்து பார்க்க வேண்டிய வழிமுறை இருக்கு. ஆகவேதான் எல்லாத்துலயும் அவர் என்ன இத்தனையும் சொன்னவர் இதுதான் கடவுள்னு சொல்லவே இல்லைல்ல. ஊனிலாய 5மாயின்னு ஆரம்பிச்சு எல்லாம் சொல்லிட்டு வேறு வேறு தன்மையாய் நின்னை யார் நினைக்க வல்லரேன்னு சொல்லிடுறாரு. எதெல்லாம் ஞானம் 6 6 6மாய் ஓர் 5 5 5மாய் ஏறு சீர் 2 3 7 6 8மாய் எத்தனை நம்பர் உள்ள போட்டாச்சு பாருங்க. இத்தனை விதங்கள்ல ஞானம் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு வேறு ஞானமாகி அப்படிங்கிற வார்த்தையை உள்ள போட்டுடுறாரு. இதெல்லாம் இவ்வளவு ஞானத்தையும் ஒருத்தன் அடைஞ்சேன்னு பீத்துனான்னா அதான் கடைசி வரி, ஆய மாயனே இதெல்லாம் நீ காட்டுற மாயம்ங்கிறாரு. 3வது பாட்டுல வந்து என்ன சொல்றாரு, இதை இப்படி எல்லாம் ஒருத்தன் பகுத்து பகுத்து பார்த்துட்டான்னு சொன்னா அவன் எல்லாத்தையும் பார்த்தவன் ஆயிடுவானா, அவன் எல்லாவற்றையும் தரிசித்தவன் ஆயிடுவானா? இல்ல. நின்னை யாவர் காண வல்லரே, உன்னை அப்படி முழுசா யாரால பாத்திர முடியும்? அவன் விஸ்வரூபத்தை எவன் பார்க்க முடிஞ்சது? அவன் விஸ்வரூபத்தை பார்த்து அத்தனை பேரும் கதறி அழுதுருக்காங்க, தாங்க முடியலையேன்னு புலம்பி இருக்காங்க. அர்ஜுனன் கண்களை மூடிக்கொண்டு போதும் போதும்னு கத்தறான். எப்போ? இறைவனுடைய விஸ்வரூபத்தை பார்த்தப்போ. கர்ணன் அப்படித்தான் செய்யறான். பீஷ்மர் அதை செய்யறாரு. பீஷ்மருக்கு காமிக்கும் போது பீஷ்மர் அப்படி சொல்றாரு, தாங்க முடியல என்னால, எனக்கு போதும், எனக்கு தாங்க முடியலங்கிறாரு. ஏன்னா அப்ப யாவர் காண வல்லரேங்கிற அர்த்தம் என்ன, இப்படி அத்தனையும் ஞானமாகி
அனைத்திற்கும் பொருளாகி சூக்ஷ்மமாகி, ஜடமானவனும் அவன்தான், சூக்ஷ்மமானவனும் அவன்தான், பொருளானவனும் அவன்தான், பண்பானவனும் அவன்தான், தன்மையானவனும் அவன்தான், ஞானமானவனும் அவன்தான். இது அத்தனையும் போக இது ஒவ்வொரு செயல்பாட்டிற்குரிய ஒவ்வொன்றும் ஞானம், கர்மம், தன்மாத்திரைகளாகிய அனைத்து செயல்பாடுகளுக்கும் அவற்றை நிர்வகிக்கக்கூடிய மனம், அகங்காரம், மகம், இவற்றால் உருவான பிரகிருதி என்று அனைத்துமாக நிற்கக்கூடிய அவனை மொத்தமா பார்க்கிற பார்வை எவனுக்கு வந்துரும்? அப்படி பார்க்க முடியுமா ஒரு மானிட கண்ணால? அதுதான் யாவர்க்கான வல்லரே அப்படின்னு அவர் கேட்கிறார். அப்போ ஒரு பெரும் கல்வி அறிவும் பெரும் புத்தக அறிவும் மட்டும் வச்சு இறைவனை பாத்திர முடியாதுங்கிறதுல அந்த இதை கற்று உணர்ந்த ஒருத்தர் சொல்லக்கூடிய வார்த்தை அது. சும்மா படிக்காத ஒருத்தன் படிப்பே வேஸ்ட்ன்னு சொல்ற வார்த்தை இல்ல, அனைத்தையும் கற்று உணர்ந்த ஒருவர் சொல்ற வார்த்தை இது. ஆகவேதான் திருமழிசை ஆழ்வாருக்கு அந்த பெருமையை நான் எப்போதும் வைக்கிறது. தாத்தன் எல்லாம் தெரிஞ்சவன், அத்தனை உலக அனுபவத்தையும் அறிஞ்சவன், அதன் வழியாக கனிந்த ஞானத்தை அடைந்தவன், அந்த ஞானத்தை அன்போடு விளையாட்டோடு நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அதான் திருமழிசை பிரான். நீதி பாடலை நம்ம பார்க்கலாம். எனக்கு 3 பாட்டுக்குமே இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும். நண்பர்களுக்கு கேள்வி இருந்தா கேளுங்க. ரொம்ப தேங்க்ஸ் ராஜா, ஒரு பிரில்லியன்ட் செஷனாக இருந்துச்சு. இந்த 3 பாசனங்களை படித்ததுலேயே ஒரு நாலேஜோட வித்து பிரெத்து டெப்த் எல்லாம் கவர் ஆகிற மாதிரி இருக்குது.